தேங்க்யூ வெரி மச். வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். தேர்ட் டே கான்வர்சேஷன்ல நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு டியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் தெரியாம இருக்கிறது நம்முடைய குறைபாடத்தான் இருக்கும். கே ஹரி அண்ட் ஹேமா ஹரி அப்படின்னு நம்ம நல்ல வார்த்தை ஒன்று சொல்லுவோம், திவ்ய தம்பதிகள் அப்படின்னு. அத மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப அதிகமான ஹிந்து தர்ம சனாதன பாரத கலாச்சாரத்துல பெரிய ஆழமான அறிவு கொண்டவங்க, பெரிய ஆராய்ச்சியாளர்கள். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவங்க. அவங்களுக்கு நிறைய பின்னாடி ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு, இன்ஸ்டிடியூஷனுக்கு. நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், IKS அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டமே இங்கிலீஷ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அதையே ரொம்ப முன்னாடி பாரத் ஞான் அப்படின்னு ரொம்ப முன்னாடி அதை பண்ணிட்டு பாரத் கியான் அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு கேள்வி வச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்கும். இந்தியா அப்படிங்கிறது, இண்டிக் அப்படிங்கிறது, அது சுட்டி காட்டுற கலர் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க என்னன்னாலும் போய் நிக்கலாம். நீங்க சிந்து நதி என்ன செய்யுது, சனாதனம் என்ன, தியானம் என்ன, கோலம் போடுறது, நீங்க என்ன ரேண்டமா ஒரு டவுட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அந்த வெப்சைட்ல ஆன்சர் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப டீட்டெயிலான ரிசர்ச். ஏன்னா எவ்ரி டே ரிசர்ச். அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ், லைஃப், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஒண்ணுதான், இது மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு ஆச்சரியமான கப்புள். நமக்கு லாஸ்ட் இயரும் நமக்கு ரொம்ப கிராண்டா நமக்கு சொன்னாங்க. நம்ம அந்த சனாதன தர்மத்துல நிறைய விஷயங்கள் மாதங்கள் வருடங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸ்பெஷலா நம்ம நிறைய காலண்டர்ஸ் இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை. திருப்பதி, ஸ்ரீரங்கம் மாதிரியான கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நித்திய உற்சவம்னு சொல்லுவாங்க. டெய்லியே அங்க உற்சவம் தான், எல்லா நாளுமே திருநாள் தான். அப்ப அந்த ஒவ்வொரு திருநாளுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அது எதனால இது கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது. இது உள்பட பல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஒன்ஸ் அகைன் யூ போத் ஹானர்ட் us and we are waiting to listen to you. Thank you to Dr. Niraj Pandey and thank you to Dr. Gayatri for of course and then for inviting us for this event. Thank you. இது அவர் சொன்ன மாதிரி செகண்ட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. போன வாட்டி நாங்க இந்த ஈவெண்ட் நடக்கச்சு ஜனவரியில நடந்ததுன்னு நினைக்கிறேன். போன வாட்டி அப்போ நாங்க பேசுறது ஜனவரி, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மார்கழி மாதம், டிசம்பர் ஜான்ல போன ஈவெண்ட் இது மார்கழி மாசம். அப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த கண்ணதாசன் பாட்டு தெரியும், மாதங்களில் மார்கழி, ஏன் மார்கழி, ஏன் மாதங்களில் மார்கழின்னு போன வாட்டி அவர் பாட்டுல ஒரே வரியில சொல்லிட்டார், ஒரே பிரேஸ சொல்லிட்டார். ஆனா ஏன்? அது மாதிரி பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆசிரியர் சொல்லுச்சு. அதே மாதிரி அவர் தான் மாதங்கள்ல மார்கழி, மார்கசீஷன் அவர் சொல்லியிருக்காரு. கீதையிலையும் வருது, அதுல பல வாட்டி புராணத்துல பல தமிழ் நூல்கள்ல அது மாதிரி வருது. எல்லாரும் ஏன் சொல்றாங்க மாதங்கள்ல மார்கழின்றது போன வாட்டி நம்ம ஒரு 1 hour டீல் பண்ணணும். ஸ்லைட்ஸோட இருக்கு, பார்க்கலாம் யாருக்குள்ள. இந்த வாட்டி கூப்பிட்டுருக்கிறது எங்களை மந்த் ஆஃப் ஜூன். ஜூன்ல ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி பேசுனாரு. ஜூன் ஆரம்பிச்சாச்சு, இப்போ மிட்ல இருக்கும். அடுத்தது வரப்போறது ஆடி மாசம். ஆடி மாசத்துல ஃபெஸ்டிவல் இருக்குமா? சோ ஜூன் மாசத்துல நம்மளுக்கு என்ன உற்சவங்கள் இருக்கு? நம்மளுக்கு நம்ம தமிழ்ல பண்டிகைன்றோம், இன்னொரு உற்சவம். உற்சவம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உற்சவம், உற்சவம் ரெண்டும் மார்க்ட் வேர்ட்ஸ் தான். பட் ஏன் அந்த உற்சவம்னு நம்ம சொல்றோம்? உற்சாகம் தரக்கூடியது. சோ அந்த ஈவெண்ட் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணச்சே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அண்ட் உற்சாகமே நம்ம அந்த உற்சவங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னாக்க நன்னாவே இன்னும் கொஞ்சம் புரியும். என்னன்னாக்க உத்துனாக்க ஏத்துறதுன்னு அர்த்தம். சோ உத்திஷ்டன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கௌசல்யா சுப்ரஜா உத்திஷ்ட அப்படின்னா எழுந்துக்கோ, காலை ஆயிட்டு எழுந்துக்கோ, எழுந்துரு, லிஃப்ட் பண்றதுன்னு. சோ உற்சவங்கிறது நம்ம மூட மட்டும் லிஃப்ட் பண்றது இல்ல. உற்சவங்கிறது நம்ம கேரக்டரை லிஃப்ட் பண்றது, நம்மளோட அறிவை லிஃப்ட் பண்றது, நம்மளோட ஓவரால் கேரக்டரை, ஐ மீன் ஓவரால் நம்மளோட ஒரு பீயிங்க
நம்ம இந்த லெவல்ல இருக்கோம்னாக்கா நம்மள ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறது. இப்போ நம்ம குளோபு காட்டுறோம், எல்லாரும் பார்த்திருக்கீங்க, நம்ம பூலோகம் பார்த்திருக்கீங்க. வடக்கே என்ன இருக்கு? வடக்கே இருக்கிறது என்ன சொல்லணும் நம்ம? ஹிந்தி மொழியிலயோ பாரதத்துல மீதி அத்தனை மொழியில என்ன சொல்றோம்? உத்தர். டிரெக்ஷன். உத்தர் தான் நார்த், அதான் உத்தர் பிரதேசம். ஏன்னா நார்த்ல இருக்கிறது உத்தர் பிரதேசம். அதே உற்சவம் தான் வந்த வேர் சொல் வார்த்தை உத்தர். ஏன்னா அது மேல இருக்கு. தமிழ்ல நம்ம உத்தரம்னு சொல்லுவோம். உத்தரம் மேல, லாஃப்ட் சீலிங் என்ன சொல்றோம்? உத்தரம் சொல்றோம், உத்திரம் சொல்றோம் நம்ம. சோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அழகா வருது. சோ அதுல தான் உற்சவம் நம்ம மனசை அழகா இன்னும் வெளியில கொண்டு வருது உற்சவம். அதான் இப்ப நம்ம வந்து ஜூன் மாசம் நம்மளுக்கு இது உற்சாகம் கொடுக்கறது எது? பாரதம் முழுசும். நான் தமிழகத்தை மாத்திரம் கேட்கல, அதுவும் எஸ்பெஷலி தென்னகத்துக்கு, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த தெற்கு மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கறது. வடக்கு மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா தருது. என்னது? நான் க்ளூ கொடுத்துட்டேன், யோசிக்க வேண்டியது. ஜூன் மாசம் என்ன கொடுக்குற, என்ன உற்சாகம் தருது நம்மளுக்கு? தென்மேற்கு பருவமழை வருது நம்மளுக்கு. வெரி குட். இந்த தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு எப்ப வருது? பாரதத்துக்கு என்னைக்கு வருது தென்மேற்கு பருவமழை? யோசிங்க எல்லாரும். மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு வருஷம். இது எனக்கு தெரிஞ்சு 75 வருஷம் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்ன ஆங்கிலேயர்கள் வச்சே ஒரு 100 வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 100 வருஷம் அப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு தென்மேற்கு பருவமழை பாரதத்துக்கு வருது? ஒவ்வொரு டைமும் உங்க டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் அது see it will vary by 1 day 2 day 3 day அவ்வளவுதான். it doesn't vary more than that. அது மைனர் வேரியேஷன். ஜென்ரலா ஒரு டேட் தான் கொடுப்பாங்க நம்ம ஃபுல் பாரதத்துக்கு. ஜூன் 1ஆம் தேதி திருவனந்தபுரம் வரும். ஒரு நாள் முன்ன லட்சதீப்புக்கு வரும், அந்தமானுக்கு வரும், முன்ன பின்ன வரும். பட் ஜூன் 1 திருவனந்தபுரத்துக்கு வரும். அதான் ஸ்டாண்டர்ட். அது பல ஆயிரம் வருஷமா வருது, பல 100 வருஷம் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் அடுத்து சொல்ல போறாங்க. அடுத்த கேள்வி கேட்கறாங்க, கொச்சிக்கு எப்போ வருது தென்மேற்கு பருவமழை? திருவனந்தபுரத்துக்கு ஜூன் 1. கொச்சிக்கு எப்போ வருது? ஜூன் 2. கோழிக்கோடுக்கு எப்போ வருது? ஜூன் 3. மங்களாபுரம் பெங்களூருக்கு எப்போ வருது? ஜூன் 4. கோவாக்கு எப்போ வருது? ஜூன் 5. அதே மாதிரி கொங்கன் பாம்பேக்கு எப்போ வருது? ஜூன் 6. இது ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி பரோடா சூரத்லாம் ஜூன் 7 8 போறது. குஜராத்துக்கு ஜூன் 10 வருது ஃபுல்லா. இன்னும் ஆகாயத்துல கேலண்டர் இருக்கா? பாரத தேசமே இந்த பருவமழை நம்பிதான் இருக்கு. ஆனா ஏதாவது கேலண்டர் இருக்கா? ஜூன் 1னா திருவனந்தபுரத்துல நான் வந்து பொழியணும், ஜூன் 2னா நான் கொச்சியில ஆரம்பிக்கணும், ஜூன் 3னா நான் கோழிக்கோடுல ஆரம்பிக்கணும். ஏதாவது கேலண்டர் இருக்கா ஆகாயத்துல? எப்படி கரெக்டா வருது? இது இன்னைக்கு நேத்து வரல, ராமாயண காலத்துக்கு இது பத்தி பேசப்பட்டிருக்கு. அது ஸ்லைடு இருக்கு, காட்டும். அன்னைக்கு அதான் போருக்கு போச்சு. அந்த பருவமழை முடிஞ்சப்பறம் தான் போருக்கு போறாங்க. அதுல வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலி தாராதான் பேசுவாங்க, பருவமழை முடிய போட்டு போர் ஆரம்பிக்கலாம் சொல்றாங்க சுக்ரீவன் கிட்ட. அது நம்ம அதுல இருக்கு, இப்ப படிச்சுக்கலாம். ஏன் யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்க இருக்கு கேலண்டர்? ஜூன் 1னா பாரதத்துக்கு இந்த மழை ஆரம்பிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். இதுதான் உண்மையான உற்சவம், இதுதான் உண்மையான உற்சாகம் தேசத்துக்கே. இட்ஸ் a நேஷனல் ஃபெஸ்டிவல். ஜூன் 1ஆம் தேதி. நாங்க இதை பத்தி எங்கிருந்து வருது இந்த மழை நம்மளுக்கு? இந்த மழை எங்கிருந்து வருது நம்மளுக்கு? தென்மேற்கு பருவமழை வருது. எங்கிருந்து வருது மழை? ஆப்பிரிக்கால இருந்து வருதா? அண்டார்டிகால இருந்து வருதா? அரேபியால இருந்து வருதா? எங்கிருந்து வருது இந்த மழை நம்மளுக்கு? ஏன் வருது? ஆகாயத்துக்கு வருது. நிச்சயமா ஆகாயத்துல சந்தேகமே இல்லை. பட் ஆகாயத்துக்கு எங்கிருந்து வருது? முக்கியமான கேள்வி. So what's this film now? Very short film. So என்ன அர்த்தம்னா வருஷ வருஷம் பாருங்க. Why does it rain every year on this land without fail? What are the forces of nature that bring this rain to this land every year? In the month of May, there is summer in the northern hemisphere. In the interiors of India, temperatures soar to 45 degrees centigrade and even more.
In Sahara Desert, the temperature range is between 45 degrees to 50 degrees centigrade. This extreme heat causes low pressure. During this time, it is winter in the southern hemisphere. The Great Australian Desert is cooler and hence high pressure prevails there. It is well known that winds always move from high pressure to low pressure. So the cool winds move from central Australia in a northwesterly direction towards the hot Sahara Desert. As the winds cross the equator, they turn right in consonance with nature due to the Earth's spin, which is explained as Farrell's law. Picking up moisture along the way from the Indian Ocean, the moisture-laden winds blow in towards India, thereby bestowing monsoon rains all over the land. So, இங்க வந்து மழை ஆஸ்திரேலியா வருது. அங்க ஒரு டெசர்ட் இருக்கு. It's called a Great Australian Desert. அங்க வந்து ஹை பிரஷர், வின்டர் அவங்களுக்கு தட்சிணாயன உத்தராயன். அங்க எங்க போறது? எங்க உங்களுக்கு டெசர்ட்ஸ் இருக்கு? தார் டெசர்ட் இருக்கு இந்தியால, சென்ட்ரல் இந்தியால ஹீட் டெம்பரேச்சர், பர்ஷியன் டெசர்ட் இருக்கு, அப்புறம் வந்து சவுதி அரேபியன் டெசர்ட் இருக்கு, இங்க சஹாரா டெசர்ட் இருக்கு. ஸோ அவ்வளோ இங்க வந்து என்ன டெசர்ட் இருக்கு, உங்களுக்கு ப்ரெஷர் லோ ஆயிடுறது ஹீட்னால. ஸோ அந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் விண்ட்ஸ் மூவ் ஆகுது அக்ராஸ் தி இந்தியன் ஓஷன். மூவ் ஆகி போச்சு என்ன வருது? It picks up the moisture because it's dry wind. So it's coming from desert. So it's picking up all the moisture in the huge Indian Ocean. It's in between. Pick up on order enna irudhu. It crosses the equator. Equator cross order enna irudhu. Earth bend அந்த பக்கம் இருக்கு. So இப்படி flat இருந்தா நேரா சஹாரா போயிருக்கும் அது. எர்த் பெண்ட் ஆயிருக்கு, என்ன பண்றது? அப்படியே திரும்பிடுது. இது ஸ்பின் போலிங் மாதிரி, ஏன்னா பால் தானே எர்த், ஸ்பின் போலர் அப்படியே திரும்புறது விண்டு. அதான் ஃபெரல்ஸ் லான்றாங்க. அப்படியே திரும்பி இட் கம்ஸ் ஸ்ட்ரெயிட் டு இந்தியா. ஸோ உங்க சம்மர் மந்த்ல மே மாசத்துல இட் ஸ்டார்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா, த கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட், ஹியூஜ் டெசர்ட். ஆஸ்திரேலியா இஸ் a big continent, except in the outs in the along the coast there are no cities inside. எஸ், இதுதான் பிக்கெஸ்ட் உற்சவம் நம்மளுக்கு. So whole of India celebrating the உற்சவம் ஆஃப் ரெயின் ஆரம்பிச்சு நம்மளுக்கு அப்படியே திரும்பி இங்க வருது. நம்மளுக்கு இந்த மழை பியூட்டிஃபுல்லா இருக்கு. சப்போஸ் இந்த பாரதம் இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் இல்லாத வேற எங்கேயாவதுன்னா, இந்த பாரத தேசம்ன்றது இங்க இல்லாத ஒரு 5 டிகிரி நார்த், 5 டிகிரி சவுத், 5 டிகிரி வெஸ்ட், ஈஸ்ட், அது என்ன இருக்கும்? இந்த மழை நம்மளுக்கு இங்க வந்திருக்கவே வராது. So you are geographically placed in the right place in geography to receive the winds along with the rains at the right time. நம்மளுக்கு அப்ப சம்மர் முடிஞ்சிருக்கு, காஞ்சிருக்கு, நம்மளுக்கு பூமி எல்லாம் கரெக்டா ரிசீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு வருது. இது look at the beauty of it. So இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோ நம்ம இந்த நாட்டுக்கு, இந்த ஜியோகிராபிக்கு? புண்ணிய பூமி. ஏன்? நீங்க புண்ணியமான இடத்துல இருக்கீங்க. நீங்க வேற எங்க, நீங்க சஹாரா இருந்தீங்கன்னா, இதே பாரதம் சஹாரில் இருந்தா வருமா இந்த மழை? இது வேற எங்கேயோ போயிருக்கும். இந்த மழை நம்மளுக்கு இங்க வரதுக்கு காரணமே என்ன? We are, the land is placed at the right place at the right time. நீங்க வந்து ஃபுட்பால்ல கிக் பண்ண என்ன அர்த்தம்? பால் ரிசீவ் பண்றது ரைட் பிளேஸ்ல இருக்கணும், அங்கிருந்து கேப்பை பார்க்கணும், அது வழி அடிக்கணும் தானே? தப்பான இடத்துல இருந்தீங்கன்னா பால் வருமா உங்களுக்கு? அது மாதிரி தான் பாரத தேசமே இந்த பூகோளத்துல கரெக்ட் இடத்துல இருக்கு. அது கரெக்ட் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, புண்ணிய பூமிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா இதுக்கு மேல இருக்கவே முடியாது. இங்க பாருங்க, நம்ம அந்த மழை இப்படி வரச்சே அந்த மிஸ்டர் வேலு சொன்ன மாதிரி என்ன இருக்கு இங்க? யூ ஹாவ் திஸ் செயின் ஆஃப் மவுண்டன்ஸ். இங்க இதுக்கு என்ன பேரு? இந்த செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் பேர் என்ன? ஆங்கிலத்துல வெஸ்டர்ன் காட்ஸ், தமிழ்ல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பேர் மேற்குல இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கும் நம்ம பாரத்துக்கு என்ன சம்பந்தம்? அதனோட ஆக்சுவல் பேர் என்ன? ஒரிஜினல் பேர் நம்ம வச்ச பேர் என்ன? வெள்ளக்கார வச்ச பேரு வெஸ்டர்ன் காட்ஸ். அது அப்படியே தமிழ்ல வந்து நம்ம வந்து மொழி பேர் பண்ணிச்சு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டோம். நம்ம பேர் என்ன, நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அதுக்கு? ராஜஸ்தான்.
மாவட்டம், அது கொஞ்சம் ஒரு பீக். அது பொதுகி இந்த ஃபுல் ரேஞ்சுக்கு என்ன பேரு? சஹயாத்ரி, சகாய அத்ரி. அத்ரினா மலை. நம்மளுக்கு வெங்கடாத்ரி, தோத்தாத்ரி, இல்ல அஞ்சனாத்ரி இருக்க மாதிரி இது சகாய அத்ரி. இப்ப என்ன சகாயம் பண்றது நம்ம இன்னும் 5 நிமிஷத்துல பார்க்கலாம். நம்ம ரைட்டு. இதுக்கு முன்ன நோ, இந்த மழைக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? இந்த மழை என்னன்னு கூப்பிடுறோம் நம்ம. மழை ஒரு பேரு, இன்னொரு பேர் என்ன இதுக்கு? வர்ஷிக்கிறது. மழை நம்மளுக்கு பொழியறது, அதுக்கு இன்னொரு பேர் சொல்ல வர்ஷிக்கிறது. இந்த தேசத்துக்கு என்ன பேரு? இந்த பூமி, இந்த லேண்ட் ஜியோகிராபிக்கு என்ன பேரு? இதுக்கு பாரத வருஷம். இது எப்ப வருது நம்மளுக்கு இந்த மழை? ஜூன் 1ஆம் தேதி வருது. அதுக்கு என்ன வச்சிருக்க பேரு? கேலண்டர். ஒரு ஜூன்ல இருந்து அடுத்த ஜூனுக்கு என்ன டைம்? அதுக்கு என்ன சொல்றோம்? ஒரு வருஷம். ஒரு வருஷம். சோ உங்களுக்கு இயரும் வருஷம், மழையும் வருஷம், லேண்டும் வருஷம். சோ வருஷா 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 பாருங்க. Have you ever wondered why we call our land as Bharata Varsha? We call rain as Varsha. We call a year also as Varsha. What is the connect between these 3 Varsha? In this whole world, after the Amazon forests, the one single landmass that gets the highest rainfall consistently year after year is Bharat Varsha, which is India. அமிர்தோஷி ராகம். The onset of monsoon rains, Varsha, which came the same time every year, marked a year for the farmers in the agrarian society of Bharat. Hence, Varsha also came to denote the concept of a year. Thus, we see a distinct connection between rain, year and land. Rain is Varsha, year is also Varsha. The land over which this rain Varsha rained prosperity year on year is also Bharat Varsha. சோ இந்த 3 கனெக்ட் பத்தி ஏதோ நேத்து தெரிஞ்சது இல்ல, நம்ம இன்னைக்கு சொல்றது இல்ல. இத பலாயிரம் வருஷமா நம்ம தெரிஞ்சுக்கு போய் தான் அந்த பேரே சூட்டிருக்கோம் நம்மளுக்கு அழகா. புரியுதுங்களா? இந்த கனெக்ட் நம்மளுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு. முன்னோர்களுக்கு பலாயிரம் வருஷம் இன்னும் தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டா கொடுக்கறதுக்கு நம்ம அதை இன்னைக்கு டிசைஃபர் பண்ணி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த கிளாஸ்ல. அவ்வளவுதான் நம்ம. So this is the reason we know ஏன் வருது மழை நம்மளுக்கு. இது ராமாயணத்துல எழுதப்பட்டு எப்படி வருதுன்ட்டு, பிளஸ் through the times, through all the சித்தர்கள் பேசியிருக்காங்க எல்லாரும். So we know now the reason why it comes. And புண்ணிய பூமின்னு வார்த்தை சொன்னோம் நம்ம. ஒண்ணு சஹயாத்ரி மலை சொல்லியிருக்கோம் நம்ம. இவங்க ஒரு ஸ்லைடு போட்டு நிமிஷம் காட்டுவாங்க, அந்த ஜியோகிராபிக்கல் ஸ்லைடு. அதை பார்த்துட்டு then she'll explain to you. நீங்க அதாவது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா they will tell you the cloud எவ்வளவு தெரியுமா கிலோமீட்டர் வைட் cloud இது 1000 kilometers. The cloud coming is a 1000 kilometer wide cloud. So the cloud வருது. Show the Sahyadri extremes and then show this excel. So அவ்வளவு பெரிய cloud வருது. இந்த cloud வந்தா இப்ப பாரதத்துக்கு வருது இந்த cloud. இந்த cloud ஏன் பாரதத்துல மழை பெய்யணும்? இது அப்படியே நேரா ஹாங்காங் போயிடலாமே. த்ரூவா இந்த இடத்துல இந்த பக்கம் பெண்ட் ஆயிடுது. ஆஸ்திரேலியன் வரச்சோர் வந்திருக்கு, இங்கிலீஷ்ல பிக்கப் பண்ணிருக்கு, நேரா ஹாங்காங் வரைக்கும் போயிடலாம் இல்லையா? ஜப்பானுக்கு போயிடலாம் இல்லையா? அலாஸ்கா போயிடலாம் இல்லையா? ஏன் பாரத்ல பெய்யறது இந்த மழை? ஏன் நின்று பொழியறது நம்மளுக்கு? ஏன் பொழியணும்? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சொல்லிட்டோம் சகாயத்ரி. என்ன சகாயம் பண்றது? இந்த மழை வருது இல்லையா, ஹெவி கிளவுட்ஸ் வந்தோன்னு என்ன பண்றது? வந்தோன்னு என்ன பண்றது? சகாயாத்ரி மலை போய் இடிக்கிறது. இடிச்சோன்னா என்ன பண்றது? வெயிட்டா இருக்கு கிளவுட்ஸ். அவ்வளவு மழை வெயிட், தண்ணி அவ்வளவு வெயிட்.
சோ அதால அங்கேயே கொட்டுறது. சோ இதான் நம்ம கொங்கன் கோஸ்ட். அது தண்ணி எல்லாம் கொட்டினோடனே இட் பிகம்ஸ் லைட்டர், லிட்டில் லைட்டர். சோ அந்த மலையை தாண்டி உள்ள வர முடியறது, உள்ள இந்த பக்கம் எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறது. இப்போ அதனோட மூவ்மெண்ட்டை நீங்க பாருங்க, எப்படி அது இந்தியாக்குள்ள மூவ் ஆக போறதுன்னு. This is to say only சஹயாத்ரி ஏன் பேரு சஹாய் அத்ரி, அத்ரி இங்க கொட்டுறது. புண்ணிய பூமி நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னா நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் உற்சவம். பாரத தேசமே உற்சவம், ஒரு நாள் உற்சவம் இல்ல, இந்த தேசமோட ஷேப்பே உற்சவம். பார்க்கலாம் இப்போ. சோ இது இந்த சஹயாத்ரியில கொட்டிருக்கு, இந்த ஃபுல் கோஸ்ட்ல நன்னா பெஞ்சிருக்கு மழை. இப்போ இதை தாண்டி உள்ள வந்திருக்கு டெக்கன் பிளாட்டோ, இங்க எல்லாம் கொட்டின்னு இருக்கு. அப்புறம் அது என்ன, அது இங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு கிளவுட் இல்ல, அது பின்னாடில இருந்து தள்ளிட்டே இருக்கு, கியூல புஷ் பண்ணிட்டே இருக்கு. குட்ஸ் ட்ரெயின் கூட இல்ல, வந்தே பாரதோட ஃபாஸ்டர் ட்ரெயின்ஸ் அடுத்த கம்பார்ட்மெண்ட், அடுத்த கோச், அடுத்த கிளவுட் வந்துட்டே இருக்கு. சோ முதல் கிளவுட் எங்க போகும், இன்னும் ஃபர்தரா உள்ள போகணும். சோ உள்ள போக போக என்ன ஆகுது பாருங்க. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு, இங்க ஏதாவது தெரியறதா? இங்க ஒரு மலை இருக்கு, இந்த மலை பேர் என்ன? விந்தியமலை. சோ நேரா அங்க போட்டு விந்தியமலையை போய் இடிக்கிறது. சஹயாத்ரியில ஒரு கொட்டி எடுத்து நேரா ஃபர்தரா போய் விந்தியமலைக்கு போறது. சோ விந்தியமலைய தாண்ட முடியல. சோ அங்க இருந்து இங்க எல்லாம் பொழியறது. அதனாலதான் இங்க எல்லாம் நல்லா நர்மதா, அதெல்லாம் கோதாவரி எல்லாம் நிறைய இங்க நல்ல பெரிய பெரிய நதிகள் இங்க. சோ இத தாண்டி லைட் ஆனப்புறம் லைட் ஆகுது. சோ இது கிட்டத்தட்ட பாருங்க, நீங்க மொத்த இந்தியன் ஓஷனை கொண்டு இங்க நம்ம மேல கொட்டின்னு இருக்கு இந்த மழை, இந்த கிளவுட்ஸ் எல்லாம். அண்ட் இதை தாண்டி அப்புறம் இந்த பக்கம் போறது, பிளேன்ஸ்க்கு போறது. கேஞ்சட்டிக் பிளேன்ஸ். பட் என்ன, சம்பல், சோன் எல்லா நதியும் அங்கதான் இருக்கு, எல்லாத்துக்கும் போய் கொட்டுறது. அந்த மலையை தாண்டணும்னு அங்க போய் இங்க போனா ஹிமாலயா இருக்கு, அது தடுக்கிறது. சோ திரும்பி இங்க இதுக்குள்ளேயே ரீபவுண்ட் ஆகி வருது, அந்த வால்ல போய் இடிச்சுட்டு திரும்பி வருது. இங்க எல்லாம் கொட்டுறது, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லாத்தையும் கொட்டுறது மழை. ஏன்னா அடுத்த கிளவுட் வந்துருது, இது இன்னும் வெளியில போக முடியல இந்த கிளவுடால. சோ இங்க போய் கொட்டுறது. சோ இந்த கிளவுட் இது கொட்டி இங்க போய் ஹிமாலயாவை இடிச்ச உடனே அந்த கிளவுட் இப்படி அதை தாண்டறதுக்கு பாக்குறது, தாண்டறது போனா 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 இங்க இன்னும் மலைதான், காரோ, காசி ஹில்ஸ், காரோ, ஜெயண்டியா ஹில்ஸ். சோ இங்க போய் மாட்டின்றது, இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ள அது மாட்டிண்டு. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஊர் இருக்கு, என்ன ஸ்டேட் இருக்கு? செரபுஞ்சி, மேகாலயா ஆலயம். அது சஹாய அத்ரி, இந்த இடத்துல மேக ஆலயம். சோ அவ்வளோ மேகம் எவ்வளவு பாக்கி இருக்கோ எல்லாம் அங்க போய் முட்டிக்கிறது. அதை தாண்டி அது திருப்பி இப்படி நிறைய வர முடியாது, ஏன்னா motion is like this, so it has to go only in this direction. சோ அந்த காசிகாரோ ஜெயண்டியால போய் மாட்டின்னு மேகாலயாக்குள்ள பெஞ்சுட்டே இருக்குது. சோ அதனாலதான் உங்களுக்கு செராபுஞ்சி அண்ட் இப்போ மோசின் ராம், அது பக்கத்து ஊரு. தட் இஸ் வாட் இஸ் த ஹையஸ்ட் ரெய்னிங் ஸ்பேஸ். சோ இந்த மாதிரி பண்ணணும். இது பண்ண அடுத்து என்ன ஆகுது, ஆல் திஸ் கிளவுட், ஐ மீன் ஆல் த விண்ட் ஹிமாலயாஸ தாண்டி போறது, டிபெட்டுக்கு போறது. அப்ப என்ன போறது, அதுகிட்ட கிளவுடே இல்ல, வெறும் ட்ரை பிளெயின் விண்ட்ஸ் தான் போறது. ஆக்சுவலி டிபெட் இஸ் a டெசர்ட். ஏன்னா ஹிமாலயா அந்த ஹைட் தாண்டச்சே அதனால வெயிட் ஏத்த முடியல, ஏன்னா கிளவுட்ஸ் எல்லாம் வெயிட். சோ போச்ச மொத்தம் ட்ரை விண்ட்ஸா போறது, டெசர்ட்டுக்கு தான். சோ டிபெட் இஸ் a டெசர்ட் பிகாஸ் இங்க எல்லாத்தையும் பொழிஞ்சு கொட்டிடுறது இங்க. சோ ஒரு விதத்துல பாருங்க, சஹாரா ஒரு டெசர்ட். ஏன்னாக்க நடுவுல இந்த பாரதம் கரெக்டா ஈக்குவேட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. சோ இந்த இந்தியன் ஓஷன்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பின கிளவுடு அந்த பக்கம் போறதுக்கு பதிலா கடைசியில நம்ம மேல வந்துடுத்து, அவங்களுக்கு மழை இல்ல. அண்ட் ஹிமாலயா இருக்கிறதுனால எல்லாம் இந்த பக்கமே கொட்டி அந்த பக்கம் ஆல் த சைனீஸ், டிபெட்டன் டெசர்ட்ஸ்க்கு எல்லாம் தண்ணி இல்லாதது, பிகாஸ் இந்த பக்கமே எல்லாத்தையும் பொழியறது. இப்ப நம்ம புண்ணியமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. புண்ணிய பூமியா இல்லையா? அது ஜியோகிராபிக்கலி நீங்க நம்ம இருக்க இடம், அது என்ன, ஒரு வேஷ்டியோ ஒரு புடையோ நம்ம தோச்செடுத்தா என்ன பண்றோம், அது பிழியறோம். அந்த வர அவ்வளோ கிளவுட்ஸையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துறோம். நம்ம எப்படி, நம்மளோட மலைகள், நம்மளோட நதிகள், நம்மளோட பிளேன்ஸ். இது இப்போ லாஸ்ட் வீக் வந்த போட்டோஸ்ல பாருங்க, லேட்டஸ்ட் போட்டோ. தட் இஸ் சொன்னேன் இல்லையா, 1000 kilometers of rain. ஒரு கிளவுட், 2 கிளவுட் பாருங்க, கிளவுட் கமிங் வந்துட்டே இருக்கு. So look at the force. இதுதான் நாட்டோட உற்சவம். எப்படி நம்ம
அன்னைக்கு வந்து உற்சவம் ஃபார் டெமோக்ரஸின்றமோ இந்த தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு வருது. அதாவது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, கொடைக்கானல் இந்த மழை தான் வருது நம்மளுக்கு காரணம் இதுதான். சோ இது நம்ம புரிஞ்சுட்டாவே எல்லா உற்சவமும் நம்ம அழகா புரிஞ்சுப்போம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கிளவுட் எவ்வளவு வருது பாருங்க. கிளவுட் ஒரு கிளவுட் 2 கிளவுட் இல்ல, இட்ஸ் 1000 kilometers ஆஃப் கிளவுட். ஒண்ணுக்கு பேர் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. நம்ம சேட்டலைட் மேப் பாருங்க, ஃபுல்லா இங்க கிளீனா தெரியறது சஹ்யாத்ரி எப்படி அத அடக்கிருக்கு. அண்ட் இதெல்லாம் எப்படி இந்த டைரக்ஷன்ல போயின்னு இருக்கு, இங்க போய் மாற்றுறது. சோ இது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. சோ ஏன் அதனால தான் பாருங்க முன்னோர் வந்து வருஷா வருஷா வருஷான்னு பேர் வச்சிருக்கோம். பாரத வருஷம், வருஷமும் வருஷம், மழையும் வருஷம். அது ஹிந்தியில பர்சாத்னு வாங்க, வேரியன்ஸ். See, it's பாரிஷ், பர்சாத். so beautifully you can see it. Now you have understood this now. So also understood ஏன் நம்ம வந்து புண்ணிய பூமி. எஸ், நிறைய புண்ணியம் பண்ண சான்றோர்கள் இருக்காங்க, அறம் பண்ணவங்க இருக்காங்க, தர்மம் பண்ணவங்க இருக்காங்க, எல்லாரும் அவங்களும் சான்றோர்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க, பலாயிரம் சான்றோர்கள் ஆன்றோர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு லேண்டே புண்ணிய பூமினா உலகத்துல இதுதான். இயற்கை கோசமே இந்த பூமி இந்த மாதிரி வடிவெடுத்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பூகோளம்னு படிக்கச்சே நம்ம இதுதான் பூகோளம். நம்ம லேண்டே எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இதுல நம்மளுக்கு வந்து மாதங்கள் இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதங்கள் நம்ம வந்து பேர் தரோம், ஆனி, ஆடி, ஆவணி, அந்த மாதிரி இதுல தமிழ்ல சொல்றோம். நம்ம வந்து வடமொழியிலே சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேர் சொல்றோம். இது எப்படி வருது நம்மளுக்கு பேரு? சார் அதுக்கு முன்னாடி என்ன யாருன்னா இப்ப புண்ணிய பூமின்னு சொன்னா அது வந்து ஒரு நக்கலா கூட பேசுற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இது புதுசா தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா வேற எங்கேயும் மழை பெய்யலையான்னு கேட்பாங்க. சார் வேற வேற எங்கேயாவது எங்கேயும் மழை பெய்யலையா, இங்க மட்டும் தான் மழை பெய்யுது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. குட் கேள்வி. 2 விஷயம் சார் இது. குட். நாங்க அந்த பிலிம்லயே காட்டணும். The world's highest rainfall is in Amazon. The second highest rainfall for a landmass உலகத்துல for the last 10,000 years is பாரத வருஷம். Amazon because of that funnel, அங்கே இந்த மாதிரி funnel effect இருக்கு. அந்த லேண்டுக்கு பிரேசிலுக்கு அப்படியே போய் கொட்டுறது. அந்த அமேசான் பிரேசில்ல இருக்கு, மீதி சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல இருக்கு, அங்க போய் கொட்டுறது. செகண்ட் ஹையஸ்ட் இது funnel மாதிரி இழுக்கிறது. இது இந்த இடத்துல பாருங்க. இது ஜியோகிராபிக்கலி. ஆனா ஒண்ணு பாயிண்ட் கேட்கிறேன். அமெரிக்காவோட லேண்ட், நார்த் அமெரிக்காவோட லேண்ட் சைஸ் எவ்வளவு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட லேண்ட் சைஸ் எவ்வளவு? பாரத சைஸ் எவ்வளவு? USA is 3 times the land size of the land of India. You know how much rain it gets? 1/3 of the rain. USA gets 1/3 of the annual rainfall that India gets. China is twice the size of India geographically. China and India get similar rain. Only Amazon portion gets twice the rain of Bharadam. Otherwise, Bharadam has the highest rainfall in the world statistically. நாங்க இதை பத்தி ஒரு ஸ்லைடே இருக்கு. நீங்க கேள்வி கேட்க நீங்க காட்டணும் பாருங்க. ரிவர் ஃப்ளோ இருக்கு, நெக்ஸ்ட் மழை ஃப்ளோ இருக்கு. லுக் அட் திஸ். எவ்வளோ பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் மழை பெய்யுது பாத்தீங்கன்னா. USA is 3 times the size of India geographically. Both is the same amount of rainfall. China is twice the size of geographical India. It is almost a similar rainfall. Europe is 2.5, 3 times the size of India. Receives half the rainfall. Brazil alone receives more rainfall. Brazil, because the Amazon forest is acting like funnel. It receives rainfall. So highest annual rainfall in the world is பாரத வருஷம். எவ்வளவு கரெக்டா நம்ம முன்னோர்கள் அதை தெரிஞ்சுட்டு பேரே பாரத வருஷம் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பேர் வச்ச பேர்ல நம்ம அர்த்தம் புரியணும் சார். தானா இருக்கு, அதுலயே இருக்கு அந்த அர்த்தம். நம்ம அது விஷயம் நின்று சிந்திச்சால் நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். நம்ம முன்னோர் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க. சஹ்யாத்ரின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு சஹ்யாத்ரின்ட்டு. டெக்கன்னு சொல்றோம் நம்ம, சஹ்யாத்ரின்னு நம்ம. ஆனா அது தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறுத்துதான் ஏன் புரியும் சஹ்யாத்ரி. ஆக்சுவலி இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரொம்ப அழகா அவங்களோட ஒரு ட்ரெயின் பேர் எடுத்தாலே இல்ல, ரொம்ப தாட்ஃபுல்லா they have named each and every train service. அந்த வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் போறது அது பேர் சஹ்யாத்ரி. சோ ஒன்னு பாத்து ரைட். சோ have you answered your question sir? Sir, very nice question. நீங்க கேட்ட क्वेश्चनக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கு. We are anglicized society. That's why we don't know. Completely ஞானஸ்தானம் பண்ண எல்லாமே இங்கிலீஷ் தான் படிக்கிறோம், தெரியவே கிடையாது.
So we are unfortunately colonized in our mind ஒரு 200-300 வருஷமா. இப்போ வந்து பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு நம்மளோட அந்த 5 அந்த பஞ்சாமிரத்துல ஒண்ணு வந்து நம்ம டீகாலனைசேஷன் நடந்ததுன்னா நம்மளோட வரலாறு, நம்மளோட சிறப்பு, நம்மளோட தனித்துவம் எல்லாம் அழகா நம்மளுக்கே புரியும். இது இன்னும் 3ஆம் மனுஷன் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம பத்தி நம்மளே புரிஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். அதுதான் இது அழகே இருக்கு. அடுத்த பாயிண்ட். சோ இதுதான் பாரதோட உண்மையான உற்சாகம். சோ இந்த மழை பொழியறது இந்த பீரியட் வந்து நம்ம ஜூன் டு செப்டம்பர் கிட்டத்தட்ட இந்த என்டையர் மழை காலம் நம்ம பாக்குறோம். சோ இந்த ஜூன் டு செப்டம்பரை நம்ம வந்து என்ன மாதங்கள் இதெல்லாம், நம்ம மார்கழின்னு போன வருஷம் பார்த்த மாதிரி இதெல்லாம் என்ன மாதங்கள், இந்த மாதங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பேர்? சோ இந்த மாதத்தை பார்த்தோம்னாக்கா நம்ம ஆனி, ஆடி, ஆவணி அப்படின்னு வரும். சோ ஏன் இந்த பேர் வந்தது, அண்ட் இந்த காலங்கள்ல நம்ம என்ன மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறோம், அந்த பண்டிகைகளை நம்ம என்ன மாதிரி விதத்துல கொண்டாடுறோம். சோ அதுதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க போறோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஆடினா புடவை வாங்கணும், ஆடி சேல் ஆயிடுச்சு. இட்ஸ் a narrative set. எப்படி நம்ம வந்து அக்ஷய திருத்தினா நம்ம போய் கோல்டு வாங்கணும்ட்டு, இதெல்லாம் இல்ல. இந்த 20 வருஷம் அக்ஷய திருத்திக்கு அர்த்தமே வேற. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட்டிங்ல மாத்திட்டாங்க. அதே மாதிரி ஆடினா நம்ம வந்து ஆடி தள்ளுபடின்னு நினைச்சிட்டு இருக்கணும். இல்ல, அது உள்காரணம் இருக்கு. அது ஆடி தள்ளுபடி அதெல்லாம் மைனர் வந்துட்டு போயிட்டு இருக்கும். வருஷம் அவங்க 300 நாள் வெவ்வேறு தள்ளுபடி வைக்க போறாங்க. அதுல போய் வாங்குவோம், தப்பே இல்லை. இந்த மாதங்கள்லாம் பேர் வந்தது முக்கியமான விஷயம். இந்த பேரை நம்ம ஒரு நிமிஷம் நின்று நிதானமா பார்த்தா அதுவே அர்த்தம் சொல்லும். நம்ம புதுசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். அத நின்று நிதானமா ஒரு நிமிஷம் பார்த்தாவே நம்ம எல்லாம் அதோட வரலாறு, அந்த பேரே சொல்லிடும் நம்மளுக்கு என்னன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளா இப்ப இதுக்கு சொன்ன மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து எத்தனை மாதம் இருக்கு ஒரு வருஷத்துல? 12. ஒரு சில வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு அதிக மாசம் வரும். அது ஒரு விஷயம். இந்த பூமி வந்து சூரியனை சுத்திண்டு வரச்சு. இந்த 12 மாதங்கள் எப்படி வருதுனாக்கா, இங்க இருக்கிற 27 நட்சத்திரத்தை இது வந்து கரெக்டா ஒரு தட்டு மாதிரி. இது ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலா இது வந்து சோலார் சிஸ்டம்லயே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபுல் யூனிவர்ஸ், கேலக்சிலயும் பார்க்கலாம், ஃபுல் யூனிவர்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். என்னன்னாக்க இது வந்து ஒரு பிளாட் டிஷ் மாதிரி. சோ அந்த ஒரு தட்டுல நடுவுல சூரியன் இருக்குனாக்கா இதெல்லாம் இந்த விளிம்புல இப்படியே சுத்தின்னு இருக்கும். ஒண்ணு இப்படி இன்னொன்னு இப்படி கச்சா முச்சான்னு சுத்துறது இல்ல. எல்லாம் கிளீனா ரொம்ப ஆர்டர்லியா அழகா சுத்தின்னு இருக்கும். சோ அந்த தட்டோட விளிம்புல இருக்கிற நட்சத்திரங்கள் அதுதான் ஜோடியாக் பெல்ட்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பால் மாதிரி ஆகாயம் முழுக்க எல்லா இடத்துலயும் நட்சத்திரம் இருக்கு. பட் இந்த விளிம்புல இருக்கிற நட்சத்திரத்தை மட்டும் தான் நம்ம ராசி சக்கரம் சொல்லுவோம். எல்லாத்தையும் ராசி சக்கரம் இல்ல. ஒரு நிமிஷம், ராசின்னு என்ன அர்த்தம்? தமிழ்ல ராசின்னு என்ன அர்த்தம்? லக்கு. ராசின்னு லக்கு. ராசின்னு வார்த்தைக்கு அர்த்தம் கிளஸ்டர். என்ன இரவில் காணும் சித்திரம், ராசித்திரம். ராசினா சிம்பிளா கிளஸ்டர், ஒரு குரூப், ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் நம்ம ஆகாயத்துல ராசி, அவ்வளவுதான். இட்ஸ் a கிளஸ்டர். சோ இதுதான் அந்த தட்டோட விளிம்புல இருக்கிற 27 நட்சத்திரத்தை எடுத்து அவங்க வந்து அத ராசி சக்கரம்னு சொல்லி அதுல வந்து குரூப்பா என்ன ஒரு பேட்டர்ன் தெரியறது எல்லாத்தையும் 12 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண, நீங்க பாக்குற ஆங்கிள் வந்து இது எர்த்து உள்ள இருந்து உட்கார்ந்து பார்க்க முடியாத ஆங்கிள். இது வந்து எர்த்தும் பார்க்கணும், மூணும் பார்க்கணும், சன்னும் பார்க்கணும், இந்த விளிம்புல இருக்க ஸ்டார்ஸும் பார்க்கணும். என்ன அர்த்தம்? நீங்க சோலார் சிஸ்டமோட எட்ஜ்ல இருந்து போய் பார்க்கணும். எப்படி வாயேஜர் எல்லாம் போயிருக்க, வாயேஜர் போய் போட்டோ அந்த மாதிரி ஆங்கிள் இது மேலேந்து பாக்குறோம் இத. சோ நம்ம ரிஷி முனிகள், நம்மளோட அகத்தியர் எல்லாரும் வந்து இந்த ஆங்கிள் வாயேஜர் சிஸ்டம் போகாதையே பலாயிரம் வருஷம் என்ன பார்த்து அந்த ஆங்கிள் பேர் கொடுத்திருக்காங்க. பாருங்க, the angle you are seeing now is an angle the Voyager spacecraft takes from there. So இது நாங்க வந்து ஹேமா வந்து இது உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அந்த ஆங்கிள் இருந்து எப்படி நம்மளோட அகத்திய முனிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் பார்த்து பேர் பாருங்க. இதுதான், this is not an earth angle, this is not a bird's eye view, this is not a plane view, this is not a satellite view, this is a view of the Voyager seeing from at the edge of the solar system. இந்த ஆங்கிள் தான்
நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. எப்படி அங்க போனாங்க, எப்படி பார்த்தாங்கன்னு அந்த கேள்வி அது வேற கேள்வி, அது இன்னைக்கு செஷனுக்கு இல்ல அவசியம். ஆனா இது வச்சு பேர் கொடுத்துருக்காங்க பாரு ஒன்னொன்னுத்துக்கும். சோ என்ன ஆகுது, இந்த பூமி வந்து இத சுத்தின்னு வரைச்சே சூரியனை, கூடவே சந்திரனும் பூமியோட போயிட்டே இருக்கு. சோ அது போறது மட்டும் இல்ல, அதுவும் பூமியை சுத்தின்னு வேற போயிட்டு இருக்கு. சோ அது வந்து போகச்சே அட் ஒன் பாயிண்ட் அது வந்து நேர சன்னுக்கு நேரம் எதிர்க்க வரைச்சே நமக்கு பௌர்ணமி வருது. சன்னோட சைட்ல இருக்கச்சே அமாவாசை வருது. அமாவாசை என்ன அர்த்தம்? அமாவாசை என்ன அர்த்தம்? நோ மூன் டே, கரெக்ட். நியூ மூன் டே, நோ மூன் டே ஆங்கிலத்துல. அமாவாசை. ஏன் அமாவாசைன்றது? ஏன் அமாவாசைன்னு சொல்றோம்? அதுக்கு பேரு வேற பேர் சொல்லலாமே. இருக்கிறதுக்கு என்ன பேரு? கூட இருக்கிறதுக்கு என்ன பேரு? ஒருத்தரோட சேர்ந்து கூட இருக்கிறதுக்கு என்ன பேரு? வசிக்கிறது. எங்க வசிக்கிறீங்க? வாசம் பண்றாங்க. எங்க வசிக்கிறீங்க? அம்மாவோட வசிக்கிறீங்க. வித்தின் யுவர் மதர். அம்மாவாசை எங்க குழந்தை அம்மாவோட தான் இருக்க முடியும். சோ நீங்க யாரோட இருக்கீங்க? அம்மா. நீங்க வசிக்கிற இடம் எங்க? அம்மாவோட வசிக்கிறீங்க. அமாவாசை. சூரியனோட சந்திரன் வரைச்சே. சோ இந்த பேர்லயே பாருங்களேன், உங்களுக்கு அமாவாசைன்னு சொன்னா உங்களுக்கு மொழி தெரிஞ்சு அதோட அர்த்தம் புரிஞ்சதுன்னா நீங்க ஜியாகிரபின்னு தனியா படிக்க வேண்டாம் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல. சோ கிளீனா அமாவாசைன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கச்சே மூன், அது வந்து அமாவாசை. ஆப்போசிட்டா இருக்கச்சே பௌர்ணமி. எதிர்பக்கத்தை பூர்ணம். என்னது? நீங்க அசாமீஸ் மொழியில போங்க, நீங்க வந்து பஞ்சாபி மொழியில போங்க, நீங்க கரோஷ்டி மொழி ஆப்கானிஸ்தான்ல போங்க, இதான் கண்டுபிடிப்பீங்க. நம்ம அமாவாசை அமாவாசை அவ்வளவுதான். அமாவாஸ் அப்படின்னு நீங்க எந்த இந்தியன் மொழிக்குனா போங்க, இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்க கரோஷ்டி மொழி கூட போங்க, இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. சந்தேகமே வேணாம். You will find the same thing. Key scientific words பொண்ணாதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்க இந்த தேசத்தை வந்து பாத யாத்திரா போய் எல்லாரும் பகிர்ந்து இருக்காங்க. சார் அதுல வரல சார், நாங்க வந்து சயின்ஸ் பத்தி தான் சார் உற்சவ பத்தி பேசுறோம். அது வந்து வேற நாள் டிஸ்கஷன், இன்னைக்கு இல்ல அது. குட். சோ இப்போ போச்சு. சோ அதனால பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 முறை வரும் டிபிக்கலி ஒரு வருஷத்துல. அண்ட் அந்த பௌர்ணமி வர அன்னைக்கு இந்த 12 ராசிகள்ல ஏதாவது ஒரு ஸ்டார், எப்பவுமே அதே ஸ்டார் கிட்ட தான் வரும் அது கரெக்டா. ஒரு மாதமும் பௌர்ணமி வந்து அதே நட்சத்திரத்துல தான் வரும் இந்த ராசிகள்ல. சோ இப்போ நான் ஐம் கோயிங் டு அனிமேட் அண்ட் ஷோ யூ. சோ அந்த எந்த நட்சத்திரத்துல வருதோ அந்த நட்சத்திரத்தோட பேரை அந்த மாதத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அது வந்து மூன் ஆங்கிள் இருந்து, லூனார் ஆங்கிள் இருந்து. சோ இதுல ஒரு நிமிஷம், இதுல 2 விதமான கேலண்டர் இருக்கு நம்மளுக்கு பாரதத்துல. ஒண்ணு வந்து சந்திரமானா, அப்படின்னா மானானா மெஷர். சோ சந்திரனை வச்சு மெஷர் பண்ற கேலண்டர் ஒன்று இருக்கு. சூரிய மானான் இருக்கு, சூரியனை வச்சு மெஷர் பண்ற கேலண்டர் இருக்கு. சோ நம்ம எந்த கேலண்டர் எடுத்துக்கலாம், ரெண்டு கிட்ட ஒன்னாதான், கொஞ்சம் வேரியன்ட் இருக்கும் நம்ம, அவ்வளவுதான். சோ ரெண்டுமே நம்ம கேலண்டர் தான். சோ என்ன பண்ணுவாங்க, நம்ம கர்நாடகா, ஆந்திரா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பப்போ இந்த அமாவாசையும் பௌர்ணமி வருதோ அப்பத்துல இருந்து ஒரு மாச கணக்கு எடுத்துப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்றோம், நம்ம வந்து சூரியன் வந்து எப்போ அந்த ராசிக்குள்ள நுழையறதோ அப்போதான் நம்ம மாசத்தை எடுத்துக்கிறோம். சோ நம்ம வந்து சூரியனை வச்சு சௌரமானம். ஆனா நம்ம இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்க, நம்ம தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப், பெங்கால், ஒடிஷா, அசாம், தாய்லாந்து, அசர்பைஜான், ஸ்ரீலங்கா, கம்போடியா எல்லாம் சௌரமானம். கர்நாடகம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், அந்த மாதிரி சில இடம்லாம் வந்து உங்களுக்கு யூபி இதெல்லாம் வந்து சந்திரமானம். பீகார், குஜராத் சந்திரமானம் தான். சௌரமானம். குஜராத் சௌரமானம் சார் ஆக்சுவலி சார் கடைசியில ஒரு ஸ்டேட் லெவல் ஃபெஸ்டிவல் இருக்கும், ஒரு ஃபேமிலி ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். சில ஃபேமிலி வந்து ஸ்டார்ட் டே வந்து நியூ மூன் எடுத்துப்பாங்க, அவங்க சொன்ன மாதிரி அமாவாசையில எடுத்துப்பாங்க. சில ஃபேமிலி வந்து பூர்ணிமால எடுத்துப்பாங்க. உங்க கேக்குறேன். சோ இந்த நம்ம வந்து இப்போ இது பத்தி பேசுறோம் இல்லையா, உற்சவம் பத்தி பேசுறோம். நம்ம உற்சவம் கால்குலேட் பண்றதுல உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஒரு பஞ்சாங்கம்னு சொல்லிட்டாரு அவரு.
டாக்டர் ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு. ஒரு உற்சாக நம்ம பண்றதுக்கெல்லாம் ஒரு கேலண்டர் ஒன்று சொல்லிருக்காரு. பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் மாத்திரம் எத்தனை வெரைட்டி பஞ்சாங்கம் பாரதத்துல இருக்கு? As of As of 1955, as per the கணக்குல, as per the calendar reform committee of India, டாக்டர் மேக்நாத் சாஹா சேர்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்த கேலண்டர் லிஸ்ட். அது வந்து அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு கையெழுத்து போட்டிருக்கிறது. நம்மளுக்கு எவ்வளவு கேலண்டர் பஞ்சாங்கம் இருக்கு பாரதத்துல? எவ்வளவு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு கேலண்டர் இருக்கு நம்மளுக்கு. திருப்பி சொல்றேன், கேலண்டர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ஹெடட் பை தி கிரேட் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் 365. எனிபடி அடுத்த பிட் 30. அப்புறம் 7300 பஞ்சாங்க வெரைட்டிஸ் பாரதத்துல இருக்கு. 7300 இருக்கு. டாக்டர் மேக்நாத் சாஹா லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு வந்து இட்ஸ் a parliamentary paper of Bharat which has been signed by the then prime minister. So அவ்வளோ வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. That's a beauty of it. So ஒன்னொன்று ஒரு சின்ன சின்ன அழகு நுவன்ஸ். ஸோ நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுதான் சார் நம்மளுக்கு. உற்சவத்திலேயே அவ்வளவு வெரைட்டி உற்சவம். அதான் சில பேருக்கு தீபாவளி இங்க வரும் அங்க வரும் மாறும், ஒன்னொன்னு மாறும். இதுதான் காரணம். ஏன்னா அவ்வளோ எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் இதே ஆகாயத்தை பார்த்து தான் பண்றோம். ஆனா ஒருத்தரோட பாக்குற விதம், ஒருத்தரோட கண்ணோட்டம், அது அந்த சம்பிரதாயம் எப்படி எழுதியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்மளுக்கு வருது. அவ்வளவுதான். சாதாரண நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் என்ன திரும்ப இந்த கார்த்திகை தீபாவளியில ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் கூட சில சமயம் மாறி வந்திருக்கும். நீங்க பாத்து இதுதான் காரணம். அவ்வளவு வெரைட்டி, த பியூட்டி ஆஃப் அவர் லேண்ட் தெரியுமா? அது ஏன்னா இதெல்லாம் பல கேலண்டர் நம்மளுக்கு வந்து பலாயிரம் வருஷமா வருது. ப்ராப்ளம் இப்ப டாக்டர் ரங்கராஜ் பண்ணி உற்சவம் சேர்த்திருக்கா போட்டு 7301 சேர்க்கலாம் போட்டுருக்காங்க. பாருங்க பியூட்டி ஆஃப் அவர் லேண்ட் பாருங்க இருக்குது. இது எங்களோட ஒர்க்ல இருக்கு, பார்க்கலாம். அந்த லிஸ்டே போட்டு இருக்கு. சோ நம்ம தமிழ் கேலண்டர்ல என்ன அழகுனாக்க அது வந்து சோலார் கேலண்டர். சோ சூரியனை வச்சுதான், சூரியன் எப்போ ஒரு ராசிக்குள்ள போறதோ அப்போதான் அதுக்கு மாச கணக்கு எடுக்கிறோம். ஆனா அந்த மாசத்துக்கு பேர் வந்து நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு எந்த நட்சத்திரத்துல வருதோ அதை வச்சு கொடுக்குறோம். சோ அதனாலதான் நம்ம தமிழ் மாசங்கள் என்ன சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படி இல்லையா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம கேலண்டர், நம்ம மாச பேரெல்லாம் நார்த் இந்தியன் கேலண்டரோட மாச பேரோட ரொம்ப வித்தியாசம்னு. இப்ப அழகா பாருங்க. சோ ஐ எம் கோயிங் டு பிளே திஸ் அனிமேஷன். எங்கெல்லாம் ஃபுல் மூன் வருதோ அந்த நட்சத்திரம் வந்து அந்த மாசத்தோட பேர். சோ இங்க ஆரம்பிக்கிறோம். இங்க வந்து ஃபுல் மூன் இந்த பக்கம் அஸ்வினி நட்சத்திரத்துல வருது அண்ட் சித்திர நட்சத்திரம் இங்க இருக்கு. சோ இந்த மாசம் வந்து ஆக்சுவலா மாசம் வந்து சன் எங்க இருக்கோ, சோ சன்னு வந்து சித்திரல சைத்ரால இருக்கு, அதனால சித்திர மாசம் அன்னைக்கு அஸ்வினில வருது. அதே மாதிரி வைகாசி, வைசாக் அது கிருத்திகா நட்சத்திரத்துல பௌர்ணமி. சோ இதான் நேர் லைன். சோ ஹிந்தில அவங்க கேலண்டர்ல பார்த்தோம்னாக்க சைத்ர, வைசாக், ஜேஷ்ட, ஆஷாட். சோ இதுதான் ஜூன், ஆஷாட், ஜூலை, ஆகஸ்ட். Look at the angle you have taken. இது சொல்ற இந்த angle ஸ்ராவன், rare. ஸ்ராவன், நம்ம ஸ்ரவணம், பாத்ரபத். சோ ஒரு மாசமும் இப்படி வந்துட்டு இருக்கு. சோ சித்ரா நட்சத்திரம் இது. இங்க அஸ்வின், இது அக்டோபர் மாசம் அந்த டைத்துல வரும். கார்த்திக் மந்த், நவம்பர். ஏன் பேர் வருது ஒரு மாசம் அந்த உற்சவத்துக்கு? மூல காரணம். சோ மிருகஷிரா, மார்கஷிரஸ் மந்த், மாதங்கள் மார்கழி. பௌஷ்னு வரும் இங்க. மாகுன்னு வரும், ஏன்னா மக நட்சத்திரம் இங்க. சோ இந்த மந்த் பேர் மாகு, இந்த மந்த் பேர் ஃபால்குன். சோ இது வந்து நார்த் இந்தியன் பேர்கள் இப்படி. ஓகே, சோ நவ் லெட் அஸ் லுக் அட் தி சோலார் நேம்ஸ். பெருசு, மூத்தது பெருசு.
ஏன் நீங்க ஜேஷ்டா மட்டும் கேட்டீங்க? பெரிய பையன் பேர் உங்க பெரிய பையன் பேரு ஜேஷ்டவா? ரொம்ப Very ஏன் இப்படி வச்சீங்க பேரு? எப்படி வச்சீங்க அத? விஷ்ணுவோட கரெக்டான பேர் தான். அழகா ரொம்ப ஆப்டா பொருத்தமா எடுத்திருக்காங்க. இந்த film இது எங்களுக்கு பிடிச்ச- ஜேஷ்டா பத்தி எங்களுக்கு ஜேஷ்டா நட்சத்திரமே ஒரு 2 minute வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. அவர் நீங்களும் பாருங்க, ஒய்ஃப் பாருங்க. உங்க பையனுக்கு என்ன வயசு? 7th போயிருக்கான். நீங்க அவனுக்கு காட்டுங்க, ஃபிலிம் காட்டு. எங்க ஃபிலிம் இருக்கு அந்த Wonders- பிளேலிஸ்ட்ல வண்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆஸ்ட்ரானமில அதுல ஜேஷ்டானே இருக்கும். ஏன் ஜேஷ்டான் பேர் இருக்கு அதுவும் சொல்லியிருக்கோம். ஜேஷ்டாக்கே வேற பேர் இருக்கல அந்த நட்சத்திரத்துக்கு, அது ஏன் வச்சிருக்கோம் அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, ஜஸ்ட் 3 minute 2.5 minute ஃபிலிம் தான் அது. இல்ல பாருங்க, கிளியரா தமிழ் பேர் இருக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாத்துலயும். சோ இப்ப நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ இந்த இடத்துல இருக்குச்சே இது வந்து சித்திர நட்சத்திரம். சோ நம்ம வந்து சன் எங்க இருந்து பாக்குறோம்? சித்திர நட்சத்திரத்துக்கிட்ட. அப்ப சித்திர நட்சத்திரத்துல இருந்து பாக்கச்சே நம்ம எர்த் எங்க இருக்கும்? இங்க இருந்து இருக்கும். அப்பதான் சன்னை பார்க்க இது முடியும். ஸ்டாட்டிக் ஸ்லைடு. சோ நீங்க இமேஜின் பண்ணீங்க எங்க இருக்கு, இமேஜின் பண்ணீங்க. சோ அதனால இந்த ஸ்டார் அஸ்வினி அப்போ வந்து நம்ம சமஸ்கிருத பேரை பார்த்தோம்னாக்கா அத மேஷ மாசம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம்? சித்திரைன்னு சொல்றோம். கேரளால பார்த்தா இந்த மாச கணக்கு போடுவாங்க. சோலார் மந்த் தான், பட் அவங்க வந்து மேடம் அப்படிம்பாங்க மேஷத்தை. சோ மேடம் சொல்லுவாங்க, நம்ம சித்திரைன்னு சொல்றோம். டேட் எல்லாம் சேமா தான் வரும், பேரு தான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்க வந்த உடனே சன்னு வந்து இந்த பக்கம் இருக்கும், இந்த விருச்சிகத்தை பார்த்துண்டு. அதனால விருச்சிகத்தை நம்ம என்ன சொல்றோம்? அவங்க வந்து வைசாக் அப்படிங்கிறாங்க, நம்ம என்ன சொல்றோம்? வைகாசி. கரெக்டா? வித்தியாசமா அவ்வளோ இல்ல. இல்ல see, அந்த கொஞ்சம் மொழியில இப்படி சொல்ற அந்த இப்படிதான். அந்த இதுதான் அந்த nuance of சொல்ற விதம் தான் மொழியில ஒருத்தர். The இங்க concept இப்படி- is same. இப்படி வச்சு இங்க வந்து சூரியன் வந்து ஜேஷ்ட நட்சத்திரம். அண்ட் ஜேஷ்ட நட்சத்திரம் வந்து ஆனின்னு சொல்றோம் நம்ம இங்க. அப்புறம் வந்து இங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பூர்வ ஆஷாடா. சோ இந்த பூர்வாஷாடா வந்து நம்ம ஆடி, ஆஷாடா, ஆஷாடி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஆடின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏன்னா இங்க ஷா கிடையாது தமிழ்ல, அவ்வளவுதான். இங்க சிரவணம். இந்த சிரவண நட்சத்திரத்துல வந்து பௌர்ணமி வரைச்சே நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து எப்போ வரும்? ஆகஸ்ட், அந்த பீரியட்ல, ஆகஸ்ட் செப்டம்பர். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இங்க ஆவணி, சிரவணம், ஆவணி. சோ நம்ம சில வார்த்தையை எடுத்திருக்கோம். நம்ம வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்ல. நம்ம சன்னு, சூரியன், அந்த எந்த கணக்கு எடுக்கிறோமோ சிமிலர், பேரும் கொஞ்சம் கிட்ட ஒரே மாதிரி வருது. அதே மாதிரி இங்க வந்து பூர்வ பாத்ரபத் அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு. நமக்கு புரட்டாசி, ஐப்பசி. இங்க அஸ்வினி வச்சே நமக்கு ஐப்பசி. Phonetic similarity நிறைய இருக்கு சார். கார்த்திகை, thousands of years. பௌர்ணமி கார்த்திகையில வச்சே நம்ம கார்த்திகைன்னு சொல்றோம். அதே மாதிரி பௌர்ணமி இங்க மிருகசிரசம், மிருகசிரசம்ங்கிற நட்சத்திரத்துல வச்சே நம்ம மார்கழின்னு நம்ம சொல்றோம். அவங்க மார்கசிரசும்பாங்க. அதே மாதிரி இங்க பூசம், தைன்னு சொல்றோம். அண்ட் தென் மாசி, மகத்துக்கு. இது நீங்க எப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணலாம்னாக்கா, நம்ம ஒரு மாசமும் என்ன மெயின் ஃபங்க்ஷன்? தையினா தைப்பூசம், மாசி மாசி மகம் கொண்டாடுறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம மூணு கரெக்டா அந்த இடத்துல இருக்கும், மூணு இருக்கும். சோ எல்லா உற்சவமும் ஆவணியில அவிட்டம் வரும், பௌர்ணமி, ஆவணி, அவிட்டம். சோ இந்த மாதிரி அந்தந்த மாசத்துக்கு ஈஸிலி யூ கேன் மேக் த இது. சோ பங்குனின்னு எடுத்தா பங்குனி உத்தரம் கிட்ட வரும். நம்ம அதெல்லாம் கொண்டாடுறோம். ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம் கேக்குறேன் சார். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சித்திர பௌர்ணமி பாரு, சித்திர பௌர்ணமி அவ்வளவுதான். சோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன், பௌர்ணமி தானா வந்துருது ஆகாயத்துல வருஷம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து 100 வருஷமா பிரிண்ட் பண்றாங்க கேலண்டர். இப்போ செல்போன்லயும் வந்துட்டு கேலண்டர் பிரிண்ட் பண்ண செல்போன்ல உங்களுக்கு பார்த்தா தெரிய போறது பஞ்சாங்கம். அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்ன இந்த கேலண்டர் இருந்ததா, பிரிண்ட் பண்ண கேலண்டர் இருந்தா, இல்ல செல்போன்ல பாத்தீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன நாள்ட்டு? கேலண்டர் எங்க இருந்தது? கேலண்டர் ஸ்கை தான், ஆகாயம் தான் கேலண்டர். சாயங்காலம் வெளில போய் காத்தால பாத்தீங்கன்னா, சாயங்காலம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எந்த மாசம் இருக்கீங்க, எத்தனை மணி பார்த்தா தெரிஞ்சிடும். அது வந்து உத்தராயணம், தட்சிணாயணம், அதை டீல் பண்ண போறோம். வர ஒரு ½ hourல வரும். சோ உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் கேலண்டர்ல. அவ்வளவு சிம்பிள் சார். ஸ்கைய போய் நாங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு இடத்துல இருந்தோம். நாங்க
நிஜமாவே காட்டுக்குள்ள இருந்தோம் ஒரு சில வருடங்கள் முன்ன. அங்க வந்து ஒண்ணு ராத்திரி சாப்பிட்டுட்டு வெளியில போய் சேர் போட்டு உட்காந்தா டியூப் லைட்ல ஒண்ணும் கிடையாதுங்க, இருட்டுல இருக்கும், உண்மையான இருட்டு. ஆகாயத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாசம் சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் கிளாக், உண்மையான கிளாக். நம்ம ஒரிஜினல் கிளாக் விட்டுட்டு, ஒரிஜினல் கேலண்டர் விட்டுட்டு, நம்ம நேச்சுரல் கேலண்டர், நம்ம ஆர்டிபிஷியல் ஃபேக் கேலண்டர் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது வந்து அதோட பிரதிபலிப்பு தான் இது. அது புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பாக்குற செவத்துல பாக்குற கேலண்டரோ இந்த எல்லாம் அதோட பிரதிபலிப்பு. அந்த எப்படி இன்னைக்கு பாருங்க, ஒண்ணு இல்லை சார், இன்னைக்கு வந்து ஒரு 10 வயசு 12 வயசு பையனை who is only used to watching செல்போனும் ஐபேட் பார்க்க சொன்னீங்கன்னா அவன் கிளாக்ல வந்து டைம் பார்ப்பான். அதே குழந்தைய நீங்க செவுத்துல இருக்க நம்மளோட மேனுவல் கிளாக்கை வந்து காட்டி டைம் பார்க்க சொல்லணும் தெரியுமா? அனலாக் கிளாக் பார்க்க சொல்ல தெரியுமா? படிக்க தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு பாக்குற கிளாக் வந்து டிஜிட்டல் கிளாக். 10 பேரும் காட்டும். அவங்களுக்கு செவுத்துல அதே கிளாக்ல 10 பேரும் காட்டிங்கன்னா 10 காட்டு அவங்களுக்கு படிக்க தெரியல. ஏன்னா அந்த சிஸ்டம் மாறி போச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரிஜினல் பாக்குறது வந்து நம்ம மாசங்களை பாக்குறது ஸ்கை தான். இது நம்ம விட்டுட்டு இன்னைக்கு பிசிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் சொல்ல வந்தனால. சோ இது கிளியரா இருக்கும் எல்லாருக்கும். கொஞ்சம் அப்கோர்ஸ் நம்ம பெரிய மாநகரத்துல இருந்தா ராத்திரி கொஞ்சம் வெளிச்சம் நிறைய இருக்கும், அதை பார்க்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் இட் பார்க்கலாம். நம்ம நுணுப்பங்கள் தான் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஆகாயத்துக்கு போய் நம்ம பார்க்கணும். இந்த செஷன்ல முக்கியமான விஷயம், லெட் அஸ் கோ அவுட் இன் தி நைட். மொட்டை மாடியில வெளியில கொஞ்சம் பார்க்கலாம், நிறைய பார்க்க முடியாது. ஆனா பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நிறைய பண்ணலாம். அது உண்மை. ஏன்னா நம்ம வந்து நகரத்துல இருக்கோம், இங்க ராத்திரி வெளிச்சம் நிறைய இருக்கு, நைட்ல நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் வெளியில போய் இப்போ நமக்கு வந்து, ஆனா இப்போ நம்மளுக்கு சொல்ற மாதிரி டெரஸ்ல போனாலும் நிறைய லைட் இருக்கு, நிறைய சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியல. பட் ஆனா இப்போ நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம போன்லயே ஆப் எல்லாம் வருது, நிறைய ஆஸ்ட்ரானமி ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போன்ல. சோ சும்மா நம்ம ஆகாயத்துல இப்படி காமிச்சாலே, எந்த பக்கம் காமிச்சாலும் அது அங்க பின்னாடி என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு காமிச்சிடும். எப்படியும் என்ன இருந்தாலும் மூன் பார்க்க முடியும். சோ நம்ம வந்து சந்திரன்ட்ட இப்படியே எடுத்துன்னு போய் காமிச்சாலும் அது சொல்லிடும் சந்திரனுக்கு பின்னாடி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குன்னு. தமிழ்லயே ஆப் இருக்கு. சோ கண்ணால தெரியாட்டாலும் நமக்கு இது ஒரு கண்ணு மாதிரி சர்வ்ஸ் தெரியும் சார். ஓரளவு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் சார். அதுதான் உண்மையான கேலண்டர். உங்களுக்கு உண்மையா உற்சாகம் வரும் பாத்தீங்கன்னாவே, ஒரு புத்துணர்ச்சி வரும். அது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல, படிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம வந்து நம்மள வந்து அதை ட்ரெயின் பண்ணிக்கணும், பார்த்தா தெரியறதுக்கு. அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இந்த காலம் ஆனி ஆடி ஆவணி அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம்? இந்த ஃபுல் ஸ்பேஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த சேர்ல உட்காந்து இருக்கோம், இந்த ரூம்ல இருக்கோம், இங்க ஆன்லைன்ல இருக்கோம். பட் ஆனா நம்ம பூமி எங்க இருக்கு? இந்த ஃபுல் சோலார் சிஸ்டம்ல சன்னுக்கு இந்த பக்கம் இங்க உட்காந்து இருக்கு. அங்கேருந்து சன்னை பார்த்துட்டு இருக்கு. இங்க ஆனியில இருக்கு, ஆடியில இருக்கு, ஆவணியில இருக்கு. இந்த அடுத்த 3-4 மாசம். So this is where we are in space. Of course, இந்த சன்னுமே நகர்ந்துட்டு இருக்கு ஸ்பேஸ்ல. நம்ம ஒரு க்ஷணத்துல கூட நம்ம ஸ்டில்லா இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து நகர்ந்துன்னு போயிட்டு இருக்கோம், எங்கேயோ இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். சோ இந்த 3 மாசத்துல இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பாரதத்துல நம்ம என்னெல்லாம் பண்டிகை கொண்டாடுறோம், இப்போ அந்த லிஸ்டுக்கு வருவோம். ஆனின்னு சொல்றோம். நம்ம ஆனி சொன்ன உடனே ஆனிக்கு ஆக்சுவலா இன்னொரு இது என்னன்னாக்கா, அங்க ஜேஷ்டான்னு பாத்தீங்க. ஜேஷ்டாக்கு பக்கத்து நட்சத்திரம் அனுஷம். சோ அனுஷம் ஆனி பாருங்க. சோ ஆனில அழகா 2 பாட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒண்ணு வந்து கண்ணதாசன் எழுந்த பாட்டு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. பிளஸ் அவங்க வந்து ஒரு பழைய பாட்டும் உங்களுக்கு வந்து சங்கீதத்தையும் அவங்க எடுத்து சொல்லுவாங்க, பாட்டி காட்டுவாங்க. ரெண்டும் பாருங்க. சரி, நம்ம ரிலேட் பண்ண ட்ரை பண்றோம். ஏன் ரிலேட் பண்ணா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டான்ஸா போதும், அப்புறம் மீதி அப்புறம் போய் வீட்டுல பாருங்க. ஆணி முத்து வாங்கி வந்தேன் அவனை வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. ஆணி முத்து வாங்கி வந்தேன் அவனை வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. போதும் பாருங்க. நம்மளோட பழைய பாட்டுலாம் பார்த்தா
அவ்வளவு அழகான நம்ம தமிழ் பொக்கிஷம் இருக்கும். ஏன் முத்து வாங்க? ஆணி முத்து தான் வாங்கணும். ஆணி முத்துக்கு தான் ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு பிலிம்ல, தெலுங்குல எடுத்த பிலிம்ல ஆணி முத்து பத்தியே அந்த பிலிம் பேரே இருக்கு. இப்போ சுவாதி முத்தியம். சோ இது வந்து ரொம்ப அழகா இது பாருங்க. சம்டைம்ஸ் ஐம் ரியலி அமேஸ்ட். இது வந்து நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தவங்க, இப்போ ராதிகா கமல்ஹாசன் கண்ணதாசன் ஆக்ட் பண்ண பிலிம் தெலுங்குல. இவாள்லாம் இந்த பாட்டு போட்டது, பிளஸ் சம் ஆஃப் தி ஃபில்ம் இவாள்லாம் இது இந்த ஸ்வாதி முத்தியம்னு எல்லாம். அந்த ஸ்வாதி முத்தியம் ஆக்சுவலா கதை என்னன்னாக்கா, இட்ஸ் அபவுட் அ விடோ அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் இன் ஒயிட் சாரி அண்ட் ஹீரோ ஹவு widow இருந்தாலும் she gets into the community, whatever. I have not seen the film, but this is a background. So white vechundu and she's shining. She's a widow, but she has got some glowing, some great white Swati Sweta Swati white. So adukku enna title கொடுத்திருக்காங்க? ஸ்வாதி முத்து, ஸ்வாதி முத்தியம். அண்ட் ஸ்வாதி முத்தியம் அது வந்து ஆனி முத்துன்னு கூட அது தமிழ்ல வந்திருக்கு. ஏன்னா ஸ்வாதி முத்து, ஆனி முத்து, they are all the same kind. இப்போ ஏன் இந்த இதுல வருது? சோ ஆனி முத்து வந்து பிசிக்கலி இஸ் an ஆனி முத்து. ஆனி முத்து இஸ் a kind of a title that you can give to people who are shining, outshining, who are very brilliant and who are outshining people, who are glowing, very lustrous. அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆனி முத்துன்னு சொல்லுவோம் நம்ம. So that is how that இது gets. But why ஆனி முத்து? எப்படி தெரியும் உங்களுக்கு முத்துல இருந்து அது ஆனி முத்துன்ட்டு? So ஆனி முத்துங்கிறது என்னன்னாக்க, அந்த ஸ்வாதி நட்சத்திரம் ஆனி மாசத்துல அந்த ஸ்வாதி நட்சத்திரம் அது கிட்ட வரும். அனுஷம் ஸ்வாதி எல்லாம் பக்கத்துல இருக்கு. சோ அந்த ஸ்வாதி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சிப்பிக்குள்ள சாண்ட் போய் ஃபார்ம் ஆற முத்து. இட் ஹாஸ் பீன் அப்சர்வ் தட் அந்த மாதிரி முத்து வந்து ரொம்ப பிரில்லியண்டா பிரைட்டா வருது. பிரைட், பிரில்லியன்ட், லஸ்ட்ரஸா இருக்கும் முத்து. சோ அதுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி ஆனி முத்துன்னு சொல்லுவாங்க. சோ யாராவது ரொம்ப க்ளோயிங்கா இஃப் யூ ஹேவ் டு பிரேஸ் அண்ட் ஆல், யூ கேன் ரெஃபர் டு தெம் as ஆனி முத்து. சோ எவ்வளோ லேயர் ஆஃப் மீனிங். சோ ஆனி முத்துன்னு ஒருத்தரை கூப்பிட்டானாக்கா, தென் யூ ஷுட் நோ தட் ஃபர்ஸ்ட் முத்து அண்ட் திஸ் இஸ் a lustrous pearl. அண்ட் lustrous pearl எப்போ வரும்? உங்களுக்கு ஆனி மாசத்துல ஃபார்ம் ஆற முத்துன்னு வரும். இப்போ ஆனி மாசத்துல ஃபார்ம் ஆற முத்து என்ன ஸ்பெஷல்? ஏன் அந்த சாண்ட் போய் இப்படி போறது? என்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த ஆனி மாசத்துலதான் நம்ம தூத்துக்குடியில எல்லாம் முத்துக்கு டைவிங் வேற ஆரம்பிப்பாங்க. முத்து குளிக்கிறது வந்து இந்த சீசன்ல கரெக்டா ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம கோஸ்ட்ல இந்த டைத்துல எல்லாம் பார்த்தோம்னா இப்பதான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபியூ ரெயின்ஸ் வேற வருது. மழை வந்து சாண்ட் எல்லாம் கிளம்புறது, டிஸ்டர்ப் ஆகி கிளம்புறது. So the oysters வந்து அழகா they start forming the pearls and look at the beauty. See, இதுதான் உற்சவம். So அவங்களுக்கு இது ஒரு பண்டிகை. முத்து குளிக்கிறது நம்ம எவ்வளவு முத்து குளிக்க வாரீங்களான்னு எவ்வளவு பாட்டு கேட்டிருக்கோம். It's a festival for them. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய கிரேட் டைம். 1000 வருஷமா, பல 1000 வருஷம் பாருங்க. அதனால முத்து குளிக்கிறது மட்டும் இல்ல, எந்த மாசம் குளிக்கணும், அது எப்படி குளிக்கணும்னு தெரிஞ்சு அது என்ன எடுத்தா என்ன முத்து வரும் தெரியும் நம்மளுக்கு. சோ இதெல்லாம் தான் உண்மையான பாரதத்தின் அந்தந்த மாதங்களுக்கு சம்பந்தப்பட்ட உற்சவம் இல்லைங்களா? அழகு இல்லைங்களா? இதெல்லாம் இதுதான் உண்மையான நம்மளோட அழகு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இன்னொரு இதுல ஒரு பழைய நம்ம கர்நாடக சங்கீதத்துல இந்த ஆனி முத்துக்குனே ஒரு பாட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா மேடம் பாடுவாங்க, இல்லைன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க சிலபஸ்ல. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட பாரம்பரியம் தெரியணும். சோ பிலிம்ல மட்டும் இல்ல, இது வந்து டி.கே. பட்டம்மா வந்து ரொம்ப அழகா ஒரு தீக்ஷிதர் கீர்த்தனம் அது அந்த பாட்டுல வரும். ஆனி மூத்யமு கண்ண ಶ್ರೀರಮಣ ನನ್ನು ವಿಡಚಿ ಕದಲಕೂರ. சோ எங்கேயோ ராமரை பத்தி பாடி இதெல்லாம் பண்ணப்புறம் ஆனி முத்து மாதிரி இருக்க நீனு அப்படின்னு எண்ட்ல அவங்க பிரைஸ் பண்ணி பாடுவாங்க. இவங்க டி.கே. பட்டம்மாள் நேரா கத்துக்கிட்டாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. பர்சனல் டிசைபிள் ஆஃப் டி.கே. பட்டம்மாள். இவங்க பத்ம விபூஷன் சங்கீத கலாநிதி டி.கே. பட்டம்மாள் இவங்க பர்சனலா கத்துன பாட்டு இது.
one of the songs. இப்போ ஒண்ணு பாருங்க, இப்போ நம்ம அந்த மேப்ல பார்த்தோம் கொங்கன் ரீஜன், கேரளா ரீஜன், மலபார் கோஸ்ட், அப்படி ஒரு மழை கரெக்ட் பார்த்தோம்ல, டென்ஸ் மலபார் கிரீன் மழை எல்லாம். பெய்யுது. சோ இப்போ மழையில நீங்க ஏதாவது பண்டிகை உட்காந்து கொண்டாட முடியுமா? ஏதாவது பண்ண அது முடியுமா? வேலையே பண்ண முடியுமா? ஒழுங்கா வெளியில போய் ஏதாவது கொற்ற மழையில வெளியில போக முடியுமா? கேரளால இருந்து கொற்ற மழை ஒரு மாசம் முதல்ல அந்த மான்சூன் அங்கிருந்து வருது. எங்கேருந்து வருது மழை? ஆஸ்திரேலியா கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட்ல இருந்து வருது நம்மளுக்கு. அங்க ஷேன் வான் ஸ்பின் போலி போட்ட மாதிரி அங்க அக்ஷரம் இங்க வந்து அப்படியே திரும்புறது வேற பால் திரும்பி நம்மளுக்கு வந்து இங்க பிச்சாகவே திரும்புறது பாருங்க, காத்துலயே திரும்பி வருது நம்மளுக்கு. ஏதாவது வேலை பண்ண முடியுமா இந்த ஒரு மாசம் நம்மளுக்கு கேரளால? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சோ எல்லாரும் வீட்டுல இருக்கணும், கோவில்ல இருக்கணும், வீட்டுல இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நீங்க என்னன்னு சொல்றீங்க கேரளால? அதுக்கு பேரே வந்து பேரு இங்க பாருங்க, ஆனி ஆடி, என்ன இங்க கர்க்கம். கர்க்கம், கேன்சர். கர்க்கம் கேன்சர், ஆங்கில வார்த்தை கேன்சர், நம்ம வார்த்தை கர்க்கம் நண்டு. நண்டு. சோ அவங்க இந்த மாசம் கர்க்க மாசம் இவங்க என்ன பண்ணுவாங்க? they celebrate it as a festival called கர்க்கீடகம், கர்க்கீடக மாசம்னு. சோ இந்த மாசம் முழுக்க ஆக்சுவலா கேரளால பார்த்தா they will read ராமாயணம், ராமாயண பாராயணம் பண்ணுவாங்க. அப்போ தினம் உட்காந்து கோவில்ல உட்காந்து அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் உட்காந்து ராமாயணம் படிப்பாங்க. ஏன்னா வெளியில போக முடியாது, சாயங்காலம் மழை கொட்டும். இது இப்போ வந்து இன்னைக்கு இதுல வந்து நிறைய படிக்கிறவர் யார் தெரியுமா இன்னைக்கு கேரளால? ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்கார், பத்ம விபூஷன். அவர் தான் கொங்கன் ரயில்வேஸ் மெட்ரோ ரயில்வே கட்டி கொடுத்தவர். அவர் இன்னைக்கு வந்து அவர் உட்காந்து கோவில்ல அவ்வளோலாம் தேசத்துக்கு அவ்வளவு பண்ணி கொடுத்தாரு. அவர் மெட்ரோ, டெல்லி மெட்ரோ, இந்த மெட்ரோ எல்லாம் உலக இந்தியாவில் இருக்க அவ்வளவு மெட்ரோக்கு அவர் தான் வந்து ஆர்கிடெக்ட். கொங்கன் ரயில்வேக்கு அவர் தான் ஆர்கிடெக்ட். எல்லாம் கட்டி கொடுத்துட்டு கேரளால உட்காந்து இந்த கர்க்கட மாசம் கோவில் உட்காந்து அவர் ஊர் கிராம கோவில்ல ராமாயணம் படிச்சுட்டு இருக்காரு எல்லாருக்கும், சிறுவர்களுக்கு. சரி, இதுதான் எனக்கு கொடுக்குற மேக்சிமம் ஆனந்தம்ன்றாரு. தேசத்துக்கு மொத்தம் மெட்ரோ மொத்தம் கட்டி கொடுத்தாரு அவரு. இது பண்றது பாருங்க, இதுதான். இந்த மாசம் இதான் பண்றோம் நம்ம. ராமாயண கதையை மொத்தம் கேரளால சொல்றது இந்த மாசம் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா வெளியில இருந்து போக முடியாது. So this is a festival in Kerala, கர்க்கீடக மாசம். சோ அன்னைக்கு டெய்லி படிச்சு பூஜை. இதுல என்ன அழகுனாக்க, இந்த மாசம் வந்து கேரளால ராமாயணம் படிக்கிறது மட்டும் இல்ல, இதெல்லாம் பப்பெட் ஷோ. நைட்டு முழுக்க they will have puppet show. அந்த பப்பெட் ஷோ ஆர் ஈவன் அதர்வைஸ் டான்ஸ் ஆல்சோ, கூத்து. அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் கூத்து. ஏன்னா அங்க கேரளால வந்து நீங்க வந்து கடவுளுக்கு நம்ம பூ கொடுக்கலாம், இல்ல ஏதாவது சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கலாம், தேங்காய் எல்லாம் கொடுக்கலாம், அங்க டான்ஸும் கொடுக்கலாம். சோ இப்போ நீங்க குருவாயூர் எல்லாம் போனீங்கன்னாக்க நீங்க வந்து உங்களோட காணிக்கையா ஒரு டான்ஸ் ராத்திரி. சோ அன்னைக்கு நைட்டு அந்த ட்ரூப் பண்ற டான்ஸ் வந்து உங்களோட காணிக்கையா சுவாமிக்கு கொடுக்கலாம். 4 அம்பலம்னு இருக்கு. அம்பலம் 4 அம்பலம், 4 கோயில், 4 பிரதர்ஸ்க்கு அங்க கோவில் இருக்காங்க. ராமர், அப்புறம் அவரோட பிரதர்ஸ் யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட், ரைட். சோ அவங்களுக்கு 4 பேர் கோயில். சோ அதுக்கு பேர் 4 அம்பலம் பேரு. அங்க இந்த ஃபெஸ்டிவல் கர்க்கட மாசம் அவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ராமர், கூடல் மாணிக்கம், அங்க பரதர். அது ஆக்சுவலா ஒரு கூடலே அங்க ரொம்ப நல்லா, அது ஒரு சங்கம கிராமம். தட் பிளேஸ் ஆக்சுவலி ஷுட் பி செலிப்ரேட்டட். ஏன்னா இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் மேத்ஸ் ஆல்சோ. சோ இந்த 4 இது பரதர் கொன்னு, ராமர் கொன்னு, லக்ஷ்மணர் அண்ட் சத்ருகனுக்கு ஒரு கோவில் இருக்கு. ரீசென்ட்லி ஆக்சுவலி நாங்க இந்த 4 கோவிலும் சேவிச்சோம் few months ago. இருக்கு 4 அம்பலம். சோ ஹோல் ஆஃப் கேரளா இந்த மாதிரி 2 செட் இருக்கு. ஒன்னு குருவாயூர் கிட்ட இருக்கு, ஒன்னு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் சவுத். சோ ஹோல் கேரளா டியூரிங் திஸ் மந்த் அவங்க இதுதான் பண்ணிட்டு இருந்த 4 அம்பலம் ட்ரிப் பண்ணிட்டு, கர்க்கீடகம் ராமாயணம் படிப்பாங்க, போவாங்க இந்த ட்ரிப்ல. So this is their way of celebrating. உற்சவம், அவங்களோட உற்சவம் இது. ஏன்னா மழை கொட்டுறது வேற பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்துங்க, இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து எப்போ புத்தாண்டு? சித்திரை, ஏப்ரல் 14, 15. நம்மளுக்கு வந்து உற்சவம் வந்து ஏன் ஏப்ரல் 14, 15 நம்மளுக்கு வருது? சீரியஸ் கேள்வி கேட்கிறேன். ஏன் ஏப்ரல் 14, 15 நம்மளுக்கு வந்து புத்தாண்டு உற்சவம் வருது? ஏன் ஏப்ரல் 1 வச்சு கூடாது? ஏன் மார்ச் 25 வச்சு கூடாது? சோலார் மந்த். Solar. So what you're saying is solar solstice. Very good point. So solstice இல்ல அது.
சால்ஸ்டிஸ் இல்ல, சால்ஸ்டிஸ் வந்து டிராபி ஆஃப் கேன்சரோ டிராபி ஆஃப் கேப்ரிகாப்டனோ சால்ஸ்டிஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கோம் சார்? நம்ம ஈக்குவேட்டர், ஈக்வினஸ். நம்ம ஈக்குவேட்டர் இல்ல, எந்த ஹெமிஸ்பியர் கேட்டேன் நான், ஈக்குவேட்டர்ல நம்ம. சோ சன் வந்து சென்டர் வச்சு நீங்க சொன்னீங்க, ரொம்ப கரெக்ட். ஆனா சன் வந்து 2 வாட்டி சென்டருக்கு வரும். ஒரு வாட்டி நார்த்ல இருந்து சவுத் போச்சு வரும். சோ நார்த் சவுத் வந்து நார்த்ல இருந்து சவுத் போகும், சவுத்ல இருந்து நார்த் வரும். சோ 2 வாட்டி சென்டர் வரும். நீங்க வந்து மத்தியத்துல இருந்துச்சு எடுத்துன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப கரெக்ட். யூ ஆர் ரைட். எதை எடுத்துப்பீங்க அப்போ? சார் சன் எங்கேயோ இருக்கு சார். க்ளோஸ் தான் சார், எல்லாம் க்ளோஸ் தான். நம்ம கிட்ட தான் இருக்கு சன், நம்ம சன்னு கிட்ட தான் இருக்கும். பட் நான் கேட்ட அது க்ளோஸ்னஸ் பத்தி கேட்கல நான். கேள்வி ரொம்ப சிம்பிள் கேள்வி. சன்னு வந்து மூவ்மெண்ட் வருஷா வருஷம் கண்டினியூஸ் டு மூவ். சென்டருக்கு தான் வரத்தோம் நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, கரெக்ட். அதுவும் ஆன்சர் கரெக்ட். நான் சொல்றேன் 2 வாட்டி சென்டருக்கு வருது மூவ்மெண்ட்ல. ஒரு வாட்டி வந்து உத்தராயணம், தெற்கிலிருந்து வடக்கே போச்சு. இன்னொரு வாட்டி தட்சிணாயணம், வடக்கேலேருந்து தெற்கே வரச்சு. 2 வாட்டி நடுவு சென்டருக்கு வருது. எதை எடுத்துப்பீங்க நியூ இயர்க்குன்னு கேள்வி. எதை எடுத்துப்பீங்க, ஏன் எடுத்துப்பீங்க? ஐ திங்க் நீங்க மார்ச் 21 ஈக்வினாக்ஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? யுவர் ஆன்சர் இஸ் ரைட் சார். பட் ஏன் கேக்குறேன், ஏன் அதை எடுத்துப்பீங்கன்னு கேட்டேன் நான். நீங்க மார்ச் 21 ஈக்வினாக்ஸ் எடுத்துப்பீங்களா, செப்டம்பர் 21 ஈக்வினாக்ஸ்? அதுவும் அதே ஸ்டேட் லொகேஷன் அதே தானே. அப்ப அதையும் நீங்க நியூ இயர் எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் அதை எடுத்துக்க மாட்டேன்? ராசி மண்டலத்துல நம்ம வந்து மேசத்தை வந்து முதல் ராசியா வச்சுட்டு இருக்கோம். சோ அந்த டயத்துல வந்து கரெக்டா வருது. சார் ஆன்சர் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். மேக் இட் சிம்பிள். சரி, ஐ வாண்ட் a simpler answer. Think simple. நீங்க எங்க இருக்கீங்க? இந்த பூலோகத்துல நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கீங்களா, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கீங்களா? நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கோம். சோ நம்மளுக்கு சூரியன் எப்போ நம்மள நோக்கி வருதோ, அது சென்டர் பாயிண்ட்ல எப்போ இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துப்போம் நியூ இயர்க்கு. நம்மளோட தூரம் விட்டு போறச்சே நம்ம எதுக்கு எடுத்துப்போம் நியூ இயரா? யோசிச்சு பாருங்க. நம்மள நோக்கி வர சூரியன் தான் நம்ம வந்து நியூ இயரா எடுத்துப்போம் நம்ம, இல்லையா? சோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாரும் மார்ச் 21 தான் நம்ம வந்து ஈக்வினாக்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஈக்வினாக்ஸ் கிராஸ் பண்ற சூரியன் அதான் நம்ம கொஞ்சம் அனிமேஷன் காட்டு, ஒரு நிமிஷம் காட்டு. சோ இந்த வருஷம் பார்த்தோம் நம்ம ஈக்வினாக்ஸ் காட்ட போறோம். ஈக்வினாக்ஸ் கிளிக் பண்ணி சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு முன்ன சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து சந்திரமானம் இருக்கு, சௌரமானம் 2 இருக்கு. வருது இல்லையா? ஸ்லைட் போட்டு சந்திரமானம் இருக்கு, சௌரமானம் இருக்கு, வருது நம்மளுக்கு. இப்ப நம்ம வந்து புத்தாண்டு தமிழ் எப்படி கொண்டாடுறோம்? நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம். இது இருக்கு. இதுக்கு எப்ப நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். சோ நம்மளுக்கு வந்து எப்ப ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணி நார்த் கிராஸ் பண்ணி வருதோ நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மூவ்மெண்ட்ல நம்ம. சோ இது நம்ம மாத்திரம் எடுத்துக்கிறோமா, இல்ல ஹோல் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிறதா? இதுதான் நியூ இயரா? ஹோல் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இதுதான் நியூ இயர் எடுத்துக்கிறது. ஈக்வினாக்ஸ் நியூ இயர் வந்து நம்ம மாத்திரம் எடுத்துக்கல, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மொத்தம் எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்கும். பாருங்க, இது பாருங்க. இந்த சிமிலர் நியூ இயர் நம்மளுக்கு மாத்திரம் இந்தியால இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இதான் நியூ இயர். ஒரு நிமிஷம் சாரி, பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. குஜராத் நீங்க சிந்திக்கு போனீங்கன்னா சேத்தி சாந்து, மகாராஷ்டிரா போனா குடி படுவா, இங்க வந்து நீங்க ஒடிசா போனீங்கன்னா பிசுபா, அங்க பிஹு, இங்க வந்து கேரளா வந்தீங்கன்னா விஷு, பர்மா போனீங்கன்னா அதுதான், டிபெட் போனீங்கன்னா இதான், நீங்க வந்து நேபாள் போனீங்கன்னா பிஸ்கா, பைசாக்கி. இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு யுகாதி. இந்தியா ஃபுல்லாவும் என்ன அர்த்தம் இருக்கும்? நம்ம சூரியன் ஈக்குவேட்டர்ல இருந்து நார்த் கிராஸ் பண்ணச்சே நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த ஈக்குவேட்டர் நம்ம ஆங்கிலம் சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு நம்ம இந்திய நாட்டு மொழியில அதுக்கு என்ன பேர்? அதுக்கு தமிழ்ல பூமத்திய ரேகை, மீதி மொழியில பூ மத்திய ரேகை. இந்த பூக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? மீதி மொழியில் என்ன சொல்றோம்? நம்ம விஸ்வம், உலகம், விஸ்வம். சோ அந்த விஸ்வ மத்திய ரேகை, பூமத்திய ரேகை, விஸ்வ மத்திய ரேகை. இந்த விஸ்வ மத்திய ரேகை கிராஸ் பண்ணச்சே என்ன பண்டிகை வரும் கேரளால? விஷு. அவ்வளவுதான், சிம்பிள். சோ விஷு பண்டிகை அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. அது ஏன் விஷுன்னு பேர் வச்சோம் நம்ம?
இந்த விஸ்வ மத்திய ரேகை தாண்டது அன்னைக்கு விசு. அவ்வளவுதான் சார். இது விசுன்ற பண்டிகை பேர்ன போது இதுல வச்சிருக்கோம், கேரளால வச்சிருக்கோம். அது விசுன்னு ஈக்குவல் டேஸ், ஈக்குவினாக்ஸ். ஓகே. இந்த விசுன்ற வார்த்தை பெங்கால் போனா வ என்ன ஆகும்? வங்கால்ல வந்து ப என்ன ஆகும்? ப ஆயிடும். ஷா என்ன ஆகும்? விசுல ச என்ன ஆகும்? ஹூ ஆயிடும். சோ இந்த விசு வந்து அங்க என்ன ஆகும்? பிஹு. அவ்வளவுதான். சோ நீங்க ஒரே பண்டிகை ஒரே நாள் ஒரே பேர்ல கொண்டாடுறோம். கேரளாலயும் சரி, அசாம்ல, பெங்கால். பிசுபா, விஷு, பிசுபா, விசுபா. சோ இதே பிசு தான் கொண்டாடுறோம். நம்ம அசாம்லயும் கொண்டாடுறோம். விஸ்வ மத்திய ரேகை போறது நம்ம என்ன கொண்டாடுறோம்? அசாம்ல பிஹு. அவ்வளவுதான். பெங்கால், அசாம், ஒடிசா. சோ கேரளாவோ தமிழகமோ இலங்கையோ அசாம்லயோ வித்தியாசமே இல்லை. கொண்டாடுற பண்டிகை மொத்தம் ஒண்ணுதான். சில திருப்பி சொன்ன சில பேருக்கு சூரியன் வச்சு கொண்டாடுறோம், சில பேருக்கு சந்திரன் வச்சு கொண்டாடுறோம். சோ சந்திரன் வச்சு கொண்டாடுறது மார்ச் 22, 23, 24 அந்த யுகாதி போது. யுகாதியில சந்திரன் எப்போ இது அமாவாசை வருதோ அப்பத்துல இருந்து கணக்கெடுப்பாங்க. சில பேர் அதனாலதான் யுகாதி, குடிபடுவா அதெல்லாம் அந்த மாதிரி இதுல அந்த மாதிரி வருது. சோ இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு எப்படி கொண்டாடுறோம், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏன் இந்த பேர் வச்சுக்கோ புரிஞ்சு போச்சு. விசுவுக்கு விசு பண்டிகையில உங்களுக்கு என்ன வரும்? கேரளால அழகான மஞ்சப்பூ வரும், புஷ்பம். அதனால அந்த மஞ்சப்பூ வச்சு நான் கொண்டாடுறோம். அவ்வளவுதான். விஷுக்கனி அன்னைக்கு அழகான பழங்கள் வரும். விஷுக்கனி புஷ்பம் வச்சு கொண்டாடுறோம். அது உற்சவம், பெரிய உற்சவம். அதான் நம்மளுக்கு விஷு கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்களுக்கு மழை காலம் வருது. மழை காலம் முடிஞ்ச அப்புறம் அஸ்ட்ரோனாமிக்கலி கேரளால வந்து அவங்க என்ன கொண்டாடுறாங்க? கொல்லம்ல வந்து அவங்க ஒரு கேலண்டர் வச்சுக்க. நம்மளுக்கு பாரதத்துல எத்தனை பஞ்சாங்கம் இருக்குன்னு சொன்ன நம்ம. சோ நம்ம விசு கொண்டாடுறது நம்ம அழகான பஞ்சாங்கம். இது பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கோம், குறும் புத்தகம் எழுதியிருக்கோம். ஒரு 30 பக்கம் நீங்க எல்லாரும் படிக்கலாம். அது அவசியம் படிங்க. அது எங்களோட சைட்ல புக் இருக்கு, படிக்கலாம். ஒரு 100 சில புத்தகம் தான் எழுதியிருக்கோம், அது படிக்கலாம். அதுல இப்போ சோ இது நம்ம விசு வந்து இந்த ஸ்டோரியோட கொண்டாடுறோம். நம்ம இன்னொரு இது இருக்கு தெரியுமா? கொல்லம் வருஷம் ஒன்று இருக்கு. மலையாளத்துக்கு ஒரு வருஷம், கொல்லமோட ராஜ்யத்துக்கு மட்டும் ஒரு தனி வருஷம் இருக்கு. அது கொல்லம் வருஷம் அழகா கொண்டாடுறோம். அந்த வருஷம் பேர் என்ன தெரியுமா? சிங்கம். CHINGM, சிங்கம். அது நம்ம தமிழ் என்ன சொல்றோம்? சிங்கம், சிங்கம். இது ஏன் நம்ம சிங்கம்னு கொண்டாடுறோம்? நம்ம ஏன்னா ஸ்கைல லியோ கான்ஸ்டலேஷன் இருக்கு. லியோ கான்ஸ்டலேஷன் அங்க வருது. நம்மளுக்கு இந்த அட்டென்ஷன் அங்க போறது. லியோ கான்ஸ்டலேஷன் போகுது. அது சிங்கம் கான்ஸ்டலேஷன் ஸ்கைல. எவ்வளவு அழகா பாருங்க. நம்ம ஸ்கை த கேலண்டர். அது வச்சு நம்ம வந்து ஒரு பண்டிகை இவ்வளவு அழகா கொண்டாடணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம திரும்பி பாருங்க இந்த சிங்கம் கேலண்டர். சோ இவ்வளவு கேலண்டர் இங்க வரும். சிம்ம மாசம், சிம்மம், சிங்கம், சிங்கம். இவ்வளவு மழை வருது. நம்மளுக்கு பார்த்து இவ்வளவு கிளவுட்ஸ், இவ்வளவு மழை வருது. இந்த மழை வந்தா என்ன நடக்கும்? அங்க சஹ்யாத்ரியில போறது, அங்க கொஞ்சம் கொட்டுறது, அப்புறம் இந்த பக்கம் வருது, இங்க கொட்டுறது, ஈரோடுல கொட்டுறது, சேலம்ல கொட்டுறது, எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. எல்லா பக்கம் கொட்டுறது என்ன ஆறுது? அதனால ஃபிளட்ஸ் வருது. எங்கெல்லாம் வருது ஃபிளட்ஸ்? எங்கெல்லாம் நிறைய ரெயின்ஃபால் இருக்கும், எங்கெல்லாம் நிறைய நதிகள் இருக்கும், எங்க மழை இருக்கும் அங்க நதியும் இருக்கும், வனமும் இருக்கும், மக்களும் இருப்பாங்க, அங்க வருது. என்ன கொண்டாடுறோம்? மாதத்தில் ஆடி இருக்கு. இது ஆடி பேருக்கு ஆடியில கொண்டாட முடியும். ஏன்னா அப்பதான் மழை, வெள்ளம், நீர் நம்ம நதியில பெருகி வருது. இப்போ ஒரு क्वेश्चन, நம்ம ஏன் மழை நம்ம பார்த்தோம் ஜூன்லயே, இப்போ பார்த்தோம் நம்ம. ஆக்சுவலா நான் உங்களுக்கு அப்போ காமிச்சது வந்து இந்த வருஷத்து மழை ரெயின்ஸ் எப்போ ஜூன்ல இப்போ ஆரம்பிச்சது, எப்படி வந்திருக்குன்னு. சோ ஜூன்லயே வந்தாச்சு மழை. நம்ம ஏன் ஆடி மாசம் அதுவும் 18ஆம் தேதி போய் கொண்டாடுறோம்? ஆடி 18ன்னு ஆடி மாசம் ஆரம்பத்துல கூட கொண்டாடல, ஆடி 18 போதுதான் கொண்டாடுறோம். அததான் நம்ம ஆடி பெருக்குங்கிறோம். அது என்னன்னு சொல்றோம்? அப்பதான் காவேரியில நதியில தண்ணி வருது. ஏன் அப்பதான் வருது? நிரம்பி வருது. ஏன் அவ்வளவு நாழி? ஜூன்லயே மழை பெஞ்சாச்சே. இது காவேரி, ஓகே. இது மீதி தாமிரபரணி இல்ல சார். காவேரி மட்டும் பிரதேசம் உங்களுக்கு வந்து 40-50 வருஷமா இருக்கு.
அதுக்கு பின்ன மைசூர் ஸ்டேட் ஒரு 20-30 வருஷம் இருந்தது. அதுக்கு பின்ன உங்களுக்கு வந்து மலைநாடுன்னு இருந்தது. ஆனா ஆடிப்பெருக்கு நீங்க பல 100 வருஷமா கொண்டாடுறீங்க. சோ இந்த கர்நாடக பிரதேசம் இன்னைக்கு இருக்கிறது ஒரு 50 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்ன கர்நாடக பிரதேசம் பேர் கிடையாது, அது வேற பேரு, மைசூர் ஸ்டேட் பேரு. அதுக்கு முன்ன வேற பேர், மலைநாடு பேரு. சோ இதுல அழகு என்னன்னாக்க, இப்ப நம்ம பார்த்தோம் இங்க மழை வந்து ஜூன்லயே இங்க பொழிஞ்சாச்சு, இடிக்கிறது முதல் இடிக்கிறது. அப்புறம் அங்கேருந்து இந்த உள்ள தாண்டி வந்தப்புறம் லுக் இட் த லேண்ட். நம்ம பாரத தேசம் எப்படி இருக்குனாக்க சரிவா இருக்கு. வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு ஒரு சரிவு. இது சும்மா சின்னத்துல காமிச்சிருக்கோம், பட் ஆக்சுவலா பார்த்தா ஒரு கிரேடியன்ட். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு ஒரு கிரேடியன்ட். சோ இங்க இருக்கிற ஒரு ஊத்தும் தண்ணி சொரிஞ்சு அதுல இருந்து அதை சேர்ந்து ஒன்னொன்னா நதியா ஃபார்ம் ஆகி அந்த நதிகள்ல ஏற்கனவே இருக்கிற நதிகள்ல திருப்பி அந்த தண்ணி ஓடி இங்க தமிழ்நாடு இங்க இருக்கு. சோ இந்த ஜூன்ல பெஞ்ச மழை இங்க வரத்துக்கு ஆடி மாசம் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி நம்ம பார்த்திருக்கோம் எப்படி ஜூன் இத்தனாம் தேதிக்கு இந்த இடத்துக்கு வருது மழைன்னு. சோ கன்சிஸ்டன்டா அத்தனாம் தேதிக்கு அங்க மழை வந்தா ஆடி மாசம் 18ஆம் தேதி ஆகும் அந்த மழை தண்ணி காவேரி வழியா தமிழ்நாட்டுல வந்து நிரம்பி வருது. உங்களுக்கு எத்தனை ஊத்து இருக்கீங்க? எல்லாம் லட்சக்கணக்கான ஊத்து, கோடிக்கணக்கான ஊத்து. அதெல்லாம் வந்து சம்மர் மாசங்கள்ல என்ன இருக்கும், போன 7-8 மாசம் எல்லாம் அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளில வந்திருக்கும். மழையா கொடுத்துருக்கோம். அது வந்து நதி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கு, எல்லா நதியும் கொடுத்துருக்கு நம்ம. அதனால அதெல்லாம் காஞ்சிருக்கும் இல்லையா, அவ்வளோ திருப்பி ரீஃபில் ஆகும். சோ ஒரு இடத்துல மழை பெய்யும், இந்த மழை நல்லா உள்ள போய் இறங்கினாதான் இந்த பக்கத்துல இருந்து ஊத்துல இருந்து தண்ணி வரும். சோ இந்த ஊத்துல இருந்து தண்ணி வந்து சின்ன சின்ன ஊத்தா எல்லாம் சேர்ந்து அப்புறம் ஒரு பெரிய நதியா வந்து காவேரி வழியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு சோ ஜூன் 1ஆம் தேதி வாக்குல இந்த கர்நாடகா இந்த மலைகள் மேல நல்லா மழை பெஞ்சதுன்னா அங்க ஒரு இடம் இருக்கு, பிஸ்லே காட்டுன்னு இருக்கு. ரொம்ப அழகான பாயிண்ட். கொல்லூர் பக்கத்துல பிஸ்லே காட்டுல தண்ணி எல்லாம் இந்த பக்கம் காவேரி வழியா நமக்கு வரதுக்கு கரெக்டா டைம் போட்டிருக்காங்க பாருங்க. சோ ஆடி பெருக்கு ஆடி 18க்கு தான் உங்களுக்கு காவேரியில தண்ணி வரலாம். ஃபுல் ஃப்ளட் ஃப்ளோ அப்பதான். சோ எல்லாம் ஃபில் அப் பண்ணும். இது நடுவுல உங்களுக்கு தமிழக முழுசா எவ்வளோ ஏரி இருக்கு எல்லாம் ஃபில் அப் பண்ணும். அவ்வளோ ஏரியும் நிரம்பணும் இல்லையா? தமிழகத்தில் எவ்வளோ ஏரிகள் இன்னைக்கு இருக்கு நம்ம கிட்ட சார்? இருக்கான்னு டவுட்டா இருக்கு. அது அவரு மிஸ் பாண்டிய கேட்கணும் இருக்கான்ட்டு. இன்னைக்கு சொல்றேன் நானு, நம்ம கிட்ட இன்னைக்கு 7000 ஏரிகள் தமிழகத்தில் இருக்கு. 1967 நம்ம கிட்ட எவ்வளவு ஏரி இருந்தது தமிழகத்தில்? ஆஸ் பர் அவர் PWD ரெக்கார்ட்ஸ் தெரியுமா? 42,000 ஏரிகள் இருந்தது நம்ம கிட்ட. சோ நம்ம வந்து ஏரி என்னது லேக் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து 35,000 ஏரி இன்னைக்கு வந்து காணாத போயிடுது. சோ இந்த மழை தண்ணியில வந்து அது ஃபில் அப் பண்றது ஏரி தான் நம்மளுக்கு கொடுக்கிற சுபீட்சம். இந்த ஏரிகள் தான் கொடுத்திருந்தது நம்மளுக்கு. இப்ப இருக்குது பாக்கி 7,000 ஏரி தான் இருக்கு நம்மளுக்கு. இது நான் ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணிருக்கேன். ஏரி பின்ன உற்சவம் ஏன் நடக்குது நம்மளுக்குன்னு பார்த்தா இதனாலதான் நடக்குது நம்மளுக்கு. சோ இன்னொன்னு என்ன, நம்ம ஆடி மாசம் என்னன்னாக்க தட்சிணாயனம். சோ தட்சிணாயனம் வந்து இந்த டயத்துல தான் ஆரம்பிக்கும். சோ அத வந்து வெஸ்ட்ல வடக்கே வந்து ஆஷாட ஏகாதசின்னு கொண்டாடுறாங்க. அத வந்து தேவசைனின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நம்ம வந்து 2 ஏகாதசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து வைகுண்ட ஏகாதசி, இன்னொன்னு ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசி மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா பண்டர்பூர் வாரி போவாங்க. அந்த விட்டலா எல்லாரையும் ஞானேஸ்வர தூக்கிண்டு போவாங்க. எல்லாரும் எத்தனை பேர் பண்டர்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சென்ட்ரல் மகாராஷ்டிரா பண்டர்பூர் இருக்கு, எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவசியம் பாருங்க. விட்டலா பண்டரிபுரம். அங்க ஆஷாட ஏகாதசி எப்படி நம்மளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு விசேஷம், அவங்களுக்கு ஆஷாட ஏகாதசி விசேஷம். டயமெட்ரிக்லி 6 months away. சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து மழை வந்திருக்கும். சோ அது பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்பதான் நம்ம என்ன சொல்லணும், நம்ம கேரளால
அந்த ஒரு மாசம் வெளியில போக முடியாதுன்ட்டு நம்ம வந்து ராமாயணம் படிக்கிறோம், அந்த ஊர்ல உட்காந்துருக்கோம், வெளியில போக முடியாதுன்னு நம்ம. அவங்க என்ன பண்றாங்க, தேவசைனி அந்த பெருமாளே வந்து சயனம் பண்ணிக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த சீசன் மழை சீசன். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்க, நம்ம வருஷம் வந்து இப்போ சன் நம்ம சுத்தி வருது பார்த்திருக்கோம். சோ அந்த ஹோல் சர்க்கிள்ல 2 பாதியா பார்த்திருக்கோம். சோ ஒண்ணு வந்து நம்மள நோக்கி வரச்சே டே டைம், நம்மள்டேந்து போகச்சே நைட் டைம். சோ காலத்தையே ஒரு நாளைக்கும் அப்படிதான், ஒரு வருஷத்துக்கும் அப்படிதான். சோ நேரத்தை வந்து நம்மள நோக்கி வர நேரம் வந்து டே டைம், போற இது நைட் டைம். சோ இந்த தட்சிணாயனம் வந்து நம்மள்டேந்து சவுத் பக்கம் போறது. சோ அது வந்து ராத்திரி, தேவர்களுக்கு நைட் திரும்பி போறது. சோ அது வந்து தேவ சைனின்னு அங்க கொண்டாடுவாங்க. சோ இதெல்லாம் ஆடி மாசம். ஆடி திருவிழா இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க தமிழ்நாட்டுல நமக்கு ரொம்ப சண்டே நம்ம ஒரு சண்டேயா நம்ம கொண்டாடுறோம். என்ன எதுக்கு, எந்த கடவுளுக்கு நம்ம ஆடி திருவிழா எடுக்கிறோம்? சிவனுக்கா, முருகனுக்கா, அம்மனுக்கு? எந்த அம்மன்? மாரியம்மன். மெயினா மாரியம்மன். மாரியம்மனோட வெவ்வேறு ரூபங்கள் அது மாதிரி எல்லாம். ஏன் நம்ம ஆடி மாசம், ஏன் நம்ம ஆனியில பண்ண முடியாதா? ஏன் நம்ம வைகாசியில பண்ண முடியாதா? அதே அம்மன் அங்கே தானே இருக்காங்க. நம்ம ஏன் ஆடி மாசத்துலதான் எடுக்கிறோம், கொண்டாடுறோம் திருவிழா? காத்துனால என்ன? சரி, ரைட். விவசாயம் நிறைய மார்கழியிலயும் பண்ண முடியாது. இல்ல ஏன்னா அப்போ வளர்ந்துட்டு செடி எல்லாம் சோ எப்போ வருது உங்களுக்கு ஜலம்? எப்போ வருது? மாரியில மழை. ஃபர்ஸ்ட் ரெயின் வந்தா என்ன ஆகும் அப்போ? ஏன் மாரியம்மனுக்கு ஃபர்ஸ்ட் ரெயின் போது நம்ம போய் கூழ் ஊத்துறோம்? ஏன் கூழ் ஊத்துறோம்? நீங்க வந்து சாதம் ஹீட் அதிகம் இருக்கு, அதனால கூழ் ஊத்தினா என்ன ஆகும்? கூல் ஆகும். கூழ் வந்து நம்மள கூல் பண்றது. ஏன் நம்மள கூல் பண்ணணும் அப்போ? கிளைமேட் மாறுறதுன்னா மழை வருது, கூல ஏன் கூல் பண்ணணும் அப்போ? ஏன் வை ஷுட் இட் கூல் யூ? ஏன் என்ன விஷயம் வருது இப்போ? கரெக்ட், யூ ஆர் ரைட். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க, மாரிங்கிற வார்த்தையே ஒண்ணு நமக்கு மழை, மாரிங்கிறது வந்து மும்மாரி மழை பெய்யுது, மும்மாரி. சோ மாரி அண்ட் மாரி வந்து ஆல்சோ டெட்லி டிசீசஸ். அதனால்தான் அது வந்து உருது பர்ஷியால போய் பிமாரின்னு ஆயிடுத்து. ஆக்சுவலா பிமாரி, மாரி அண்ட் மாரி அம்மன் வேற. இதுக்கு காரணம் என்னன்னா, மாரி மீன்ஸ் இட்ஸ் அ டெட்லி மீன், ரொம்ப தாக்கக்கூடிய ஒரு நோய் மாதிரி. சோ இந்த மாதிரி நோய் எல்லாம் வரச்சே யாரு இதுக்கு கடவுள்னு பார்த்தா? அண்ட் டிபிக்கலா இந்த மாதிரி நோய் என்னன்னாக்க, யூசுவலி இட் ஹஸ் பீன் ஸ்கின் ரிலேட்டட் நோய். இந்த அம்மா போடுறது, அதே பேரே நம்ம சின்ன அம்மா, பெரியம்மா எல்லாம் சொல்றோம். சோ இதுதான் முக்காவாசி டயத்துல இதுதான் ஜனங்களை எடுத்திருக்கு. ஏன்னா அது வைரல் இன்ஃபெக்ஷன், இட் ஹாஸ் காஸ்ட் டெட்லியா இருந்திருக்கு. சோ அப்போ வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல உங்களுக்கு கூலண்ட் வேணும் உடம்புல. when skin infections come, you need something that will soothe you. சோ அந்த சூதிங் கோசரம் இங்க பாருங்க என்ன கடவுள் நம்ம இங்க மாரியம்மனுக்கு வழங்குறோம். வெஸ்ட்ல எல்லாம் சீதலா தேவின்னு பேர்லயே பாருங்க, சீதலா தேவி, சீதல் குளுமையா இருக்கிற தேவி. அந்த சீதலா தேவி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இத பாருங்க, இதுதான் சீதலா தேவியோட வடிவம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துல உண்டு சீதா. பீகார்ல இருந்து சீதலா தேவி இருந்திருக்கும், நிச்சயமா கிராமத்துல இருக்கும். அவங்க கையில வந்து தொடப்பம், இந்த கையில அள்ளறதுக்கு இந்த கையில வந்து ஒரு பானை. அந்த பானைல என்னன்னாக்க ஒரு சில இதுல அள்ளற மாதிரி காமிப்பாங்க. அவங்களுக்கு படைக்கிறது என்னன்னாக்க உளுத்தம்பருப்பு குட்டி குட்டியா. சோ ஆல் ஆஃப் திஸ் அண்ட் எதுல உட்கார்றாங்க அவங்க? அவங்க சிங்கத்துல வரலையே. சீதலா தேவி எதுல வர்றாங்க? கழுத மேல. ஏன் கழுதை? ஏன் குதிரைல வரக்கூடாது? அவங்க இன்னும் ஃபாஸ்டா போகுமே. யோசிங்க. எந்த இல்ல சரி, நான் ஒரே ஒரு நம்ம ஒரு ஃப்ரேஸ் இருக்கும் தமிழ்ல, எவ்வளவு பேருக்கு தெரியல. அழுத மூஞ்சி
அழுத மூஞ்சி கம்ப்ளீட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அழுத மூஞ்சி சிரிச்சுதான் கழுத பால குடிச்சுதான். கழுத பால குடிச்சது. ஏன் கழுத பால குடிக்கணும் அந்த குழந்தை? கழுத பால் ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு பசும் பால்லாம் 150 ரூபாய், கழுத பால் 3000 ரூபாய் 1 லிட்டர். So look at this, it's such an integrated. இதுதான் நம்ம ரசிக்கணும். அது வந்து ஒரு டிஃபீட், அது குழந்தைங்க இம்யூனிட்டி கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கொடுத்தா பூஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலே. ஆமா, அது இம்யூனிட்டிக்கு இல்ல, எல்லாம் நம்ம we generally tend to bracket it as immunity. இப்போ ஒரு குழந்தை சும்மா நச்சு 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 நச்சுன்னு அழுதுன்னு இருக்குன்னா அதுக்கு என்ன? ஏதோ சம் இரிட்டன்ட் இருக்கு, அதுக்கு ஏதோ அதை பாதிச்சுட்டு இருக்கு, அதை படுத்தின்னு இருக்கு. யூசுவலா இன்னைக்கு வந்து எல்லாரும் காலிக்னு சொல்லி குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க. அது குழந்தைக்கு ஏதோ ஒரு வேதனை இருக்கு, இல்லாட்டா எதுக்கு அது அழறது? அந்த வேதனைய சூத் பண்றது வந்து கழுதப்பால். கழுதப்பாலுக்கு அந்த இரிட்டேஷனை குறைக்கிற தன்மை இருக்கு, குளுமைய கொடுத்து இரிட்டேஷன் பண்ற தன்மை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கழுதப்பால் வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது ஏன் 3000 ரூபாய்? ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல கழுதப்பால் இஸ் யூஸ் டுடே. ஏன்னா ஸ்கின் தான் யூசுவலா இரிட்டேஷன்னாக்க வேர் யூ ஃபர்ஸ்ட் ஃபீல் இட், ஸ்கின்ல தான். சோ அதனால இந்த சீதலா தேவி வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரச்சே கழுதப்பால் பாருங்க. இந்த வாகனம் வந்து it tells you something. So it tells you that Kaludapal is of use in these kind of skin related problems and all these diseases which give you discomfort. அது மாரிக்கு சம்பந்தப்பட்டு பண்றோம், ரைட்? அவங்க ஸ்கின் சொல்லிட்டாங்க, டாங்கி சொல்லிட்டாங்க, அதுக்கு சூத்திங் சொல்லிட்டாங்க, குழந்தை சொல்லிட்டாங்க. ஸ்டோரி, தமிழ் ஸ்டோரி கொஞ்சம். Who is the supposedly one of the most beautiful ladies in the world? கிளியோபாட்ரா. சோ கிளியோபாட்ரா ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ பிரமாதமா இருக்கும் கிளியோபாட்ராக்கு. சோ அவங்க வந்து எதுல குளிச்சாங்க? அவங்க டாங்கி மில்க்ல குடிச்சா. அவங்க ஸ்விமிங் பூல்ல அவங்களோட பாத் டப்பே ஃபுல் ஆஃப் டாங்கி மில்க் தான். பாருங்க, கிளியோபாட்ராவோட பாத் டப். கிளியோபாட்ரா மட்டும் இல்ல, சோ மெனி ரோமன் எம்பரர் நீரோட வைஃப், நெப்போலியன் போனபார்ட்டோட சிஸ்டர், இவங்க எல்லாரும் they have used donkey's milk to bathe. அதனாலதான் நீங்க காமிக் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக்ஸ்ல they'll show கிளியோபாட்ரா குளிக்க வராங்கன்னு எல்லாரும் டாங்கி மில்கால இத ரொப்பறாங்கன்னு. ஏன்னா ஈஜிப்ட்ல டாங்கி நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் டாங்கி எல்லாம் டிராவல் பண்ணிருக்காரு. சோ டாங்கி மில்க் அங்க நிறைய இருக்கு. அதனால வந்து டாங்கி மில்க். சோ ஸ்கின் சப்ளிமெண்ட் இஸ். சோ நம்மளோட பாருங்க, நம்ம சீதலா தேவி காட்டுனது, மாரியம்மனு காட்டுனது, மாரி காட்டுனது அழகா பாரத தமிழகத்துல மாத்திரம் இல்ல, முழு பாரதத்துல இருந்திருக்கு. ஈஜிப்ட் நாட்டிலயும் 2000 சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. லுக் அட் த பேன் குளோபல் இம்பாக்ட் தட் இட் ஹஸ். இதுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ்ல இதுக்கு நூல் இருக்கு, எழுத்து இருக்கு, ஆயுர்வேத சித்தத்துல ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு. சோ அந்த சீசனுக்கு உற்சவம் மாத்திரம் நம்ம கொண்டாடல, அதுல என்ன மாதிரி நோய் வரும், அந்த நோய் எப்படி நம்ம எதிர்க்கிறது, எப்படி ஓவர் கம், அத நம்ம உற்சவமா கொண்டாடி இருக்கோம். நம்ம இன்னைக்கு கூழ் ஊத்துறது ஒரு கோவில்ல ஒரு உற்சவம். அதுக்கு காரணம் இவ்வளோ அடிப்படை. ஏன்னா முதல் மழையில தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிளம்பும் யூசுவலா. ஏன்னா எல்லா வைரஸும் வந்து மேல ஆகாயத்துல கிளவுட்ல இருக்கும். சோ நீங்க வந்து முதல் மழை வரைச்சே அந்த தண்ணி தூளோட அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் தபன்னு நம்ம தலைமையில வந்து விழும். அதனாலதான் சொல்லுவாங்க முதல் மழையில போய் நனையாதன்னு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு வரும். சோ அந்த டயத்துல நம்ம இதெல்லாம் கூழெல்லாம் ஊத்தி நம்ம வி கைண்ட் ஆஃப் சேஃப் கார்டு. பிளஸ் வீட்டுல யாருக்காவது வந்ததுன்னா ஒரு ப்ரொபிஷியேட் பண்ணி அந்த கூழை ஊத்தி அந்த கூழை எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம மும்பைல மேக்சிமம் தமிழர்கள் எங்க இருக்காங்க? மாட்டுங்கால் முக்கியமான கோவில் வந்து இந்த சித்தலா தேவிக்கு, மாரியம்மனுக்கு இருக்கு. அங்க வந்து கூழ் ஊத்துறாங்க. பாருங்க, நம்ம எங்க போனாலும் இந்த கனெக்ஷன் அப்படி அழகா எடுத்து போயிருக்கோம். நம்ம இது நான் யூஸ் டு கோ, நான் அங்கதான் வளர்ந்தேன். சம்மர் கிளீனா அங்க போய் மாரியம்மனுக்கு இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கே, அதுல வந்து அபிஷேகம் சம்மருக்கு சம்மர். நம்மளுக்கு உற்சவம் ஒரு ஊருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அழகா நம்ம வந்து அதை அழகா கொண்டாடி இருக்கோம். நம்ம அதுதான் நம்மளோட உண்மையான உற்சவம். இது இப்போ இன்னொரு முக்கியமான பண்டிகை இந்த பீரியட்ல, இந்த 3 மாசத்துல என்ன கொண்டாடுறோம் நம்ம தெரியுமா? நாக பஞ்சமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாக பஞ்சமி அன்னைக்கு அதே நாள் அதே சமயத்துக்கு இன்னொரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கருட பஞ்சமி.
இப்போ நாகமும் கருடமும் ஃப்ரெண்ட்ஸா? ஆப்போசிட் எனிமீஸ் இல்லையா? ஆனா அவங்க 2 பேருக்கும் பண்டிகை நம்ம ஒரே நாள் கொண்டாடுறோம். நாக பஞ்சமி ஒரு நாள் தான், கருட பஞ்சமி ஒரு நாள் தான். நம்ம எனிமீஸ்க்கும் கொண்டாடுறோம். அவங்க எனிமீஸ் அவங்க 2 பேர். பாருங்க, நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் சேம் டே. தேர் கான்ட்ரடிக்டரி. புராண கதைகள் எனிமீஸ். பட் ஆகாயத்துல எங்க இருக்காங்க? நம்ம இவ்வளவு தூரம் ஆகாயம் பத்தி பேசிட்டோம், நீங்க நிறைய பேசிருக்கோம். எல்லா உற்சவம் ஆகாயம் பாருங்க. ஆகாயத்துல நான் கருடன்னு என்ன சொல்றோம்னாக்க இந்த ஆக்விலான்னு ஒரு கான்ஸ்டலேஷன், கிரீக் நேம். அது பறவை மாதிரி, கருட பறவை மாதிரி இருக்கும். அதுல ஆல்டேர்னு இருக்கும். இப்ப நம்ம சிரவண நட்சத்திரம் நம்ம பார்த்தோம்ல, அந்த சிரவண நட்சத்திரம் இதுதான் ஆல்டேர். ஆல்டேர்னு அதான். இது வந்து விஷ்ணு. சிரவண நட்சத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட நட்சத்திரம். அண்ட் கரெக்டா இது பேர்டும் இது வந்து கருடன் ஃபார்ம்ல இருக்கு. போத் நம்ம ஆஸ்ட்ரானமிலையும் கிரீக் ஆஸ்ட்ரானமிலையும் ஆக்விலா இஸ் இது. அண்ட் இந்த ஆல்டேர் தான் சிரவண நட்சத்திரம். சோ இது வந்து கருடன்னு இது. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா யூ வில் ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஒரு சோ ஸ்னேக் ஷேப் ஹைட்ரா. இங்க பாருங்க, அது எங்க இருக்கு பாருங்க. இப்போ ஸ்கைல எங்க இருக்கு பாருங்க. சோ ஸ்ரவணம் இங்க பார்த்தோம் நம்ம இல்ல, அப்பவே பார்த்தோம் சிரவண நட்சத்திரம் இங்க இருக்க. அதனாலதான் இங்க ஆவணி, ஆடி, ஆவணின்னு வருது. அண்ட் இந்த ஹைட்ராங்கிறது இந்த ஒரு பாம்பு, இது இங்க இருக்கு ஆயில்யம். இது இங்க. சோ ஸ்கைல 180 டிகிரிஸ் அக்ராஸ்ல ஒரே சமயத்துல 2 ஆங்கிள் இருக்கிறது என்னது? உங்களுக்கு சன்செட்ல ஒண்ணு, சன்ரைஸ் ஒண்ணு ஒரே சமயத்துல இருக்கும். ஒரு பக்கம் கருடன், ஒரு பக்கம் நாகம். சோ ஆகாயத்திலயும் ஒன்னா இருக்கு, நம்ம கதைகள்லயும் ஒன்னா இருக்கு, நம்ம கொண்டாடுற உற்சவம் ஒன்னா இருக்கு. சோ இந்த ஆவணி மாசம் பார்த்தோம்னாக்கா அந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த கருடனும் இந்த இதுக்கும் கரெக்டா இருக்கும். பூமி நம்ம ஒண்ணு மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கணும். நம்ம வந்து இல்ல ஆஸ் அ ஒரு சமுதாயம், ஒரு சிவிலைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட், நம்ம எப்பவும் நம்ம ஒரு ஒருங்கிணைப்பை தேடி தேடி போயிருக்கோம். மனுஷனுக்கு மனுஷன் ஒருங்கிணைப்பு, மனுஷன் டு நேச்சர், மனுஷன் டு பிளானட்ஸ் எல்லாம், அண்ட் பிளானட்ஸ் டு பிளானட்ஸ் ஆல்சோ. சோ எப்போ வந்து இந்த பூமி, சூரியன், சந்திரன், இட் கேன் பி பௌர்ணமி ஆர் இட் கேன் பி அமாவாசை, மூன் கேன் பி ஆன் திஸ் சைட் ஆர் தட் சைட். பட் இது வந்து எல்லாம் ஒரு நேர்கோள்ல வருதோ அது வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஏன்னா அந்த டைத்துல வந்து ஃபோர்ஸஸ் ஆர் அலைன்டுன்னு, எவ்ரி திங் இஸ் இன் ஹார்மனின்னு. சோ இந்த நாகபஞ்சமி, கருட பஞ்சமி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சே இட் இஸ் போத் நாகபஞ்சமி யூ செலிப்ரேட், யூ ஆல்சோ செலிப்ரேட் கருடன். பட் ஏன் இந்த டைத்துல நம்ம எதுக்கு இந்த நாகபஞ்சமியை கொண்டாடுறோம்? அதுதான் முக்கியம். அதோட இணைஞ்சிருக்க இன்னொரு ஃபெஸ்டிவல் ஆஃப் பாரதம் ரக்ஷா பந்தன். அது இந்த டைத்துல தானே நம்ம கொண்டாடுறோம். ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு, ஆவணி மாதம் என்னைக்கு பௌர்ணமியோ அன்னைக்குதான் கொண்டாடுறோம். ஏன் அதை கொண்டாடுறோம்? சோ நீங்க இப்ப மழை பார்த்தோம் நம்ம இந்த பீரியட்ல அவ்வளோ மழை. சோ இந்த மழையில பாம்பு எல்லாம் இந்த ஃபீல்ட்ஸ்ல வேலை பண்ண போகணும், வயக்காட்டுல போகணும், இல்ல வெளியில போகணும்னாக்க பாம்பு, தேள் எல்லாம் வெளியில இருக்கும். சோ அந்த டயத்துல ஜாகிரதையா இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு அடையாள பண்டிகை. அண்ட் அதுலேருந்து பாதுகாத்து இருக்கணும்னு அந்த காரணத்தினால ரக்ஷா பந்தன் கட்டுறாங்க. ரக்ஷா காலத்துல இருந்து ரக்ஷா உண்டு. சோ இந்த பீரியட்ல மெயினா ஜென்ஸ் வெளியில போவாங்க. சோ லேடிஸ் எல்லாம் ரக்ஷா கட்டிருக்காங்க. இது only சிஸ்டருக்கு இல்ல. அதான். Please go to our website. Raksha Bandhan வந்து grandmother can try to grandson, husband can try to wife. ஒடிசால எல்லா மேரிட் லேடிஸும் அந்த ஊரோட காளைக்கு கட்டுவாங்க, அவங்க வீட்டோட காளை புல்லு கட்டுவாங்க. நாங்க 21 ஸ்லைட்ஸ் பண்ணிருக்கோம் அபவுட் ரக்ஷா பந்தன். நம்ம பேனர்ல இருக்கு, போய் பாருங்க. கான்செப்ட் தான் சொல்றோம் நாங்க. அதுல வந்து ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு விதமா இருக்கு. அதை நீங்க வந்து அதை அப்சர்வ், அது உங்களோட அப்சர்வேஷன். வி ரெஸ்பெக்ட் எவ்ரி அப்சர்வேஷன் மெத்தடாலஜி. அதை நாங்க வந்து அதுல எங்களோட கமெண்ட் அதுல இல்லை. பட் ரக்ஷா பந்தன் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 20 பேனர் பண்ணிருக்கோம். நீங்க மொத்தம் ஆர்டிகல் அப்புறம் பொறுமையா படிங்க ரக்ஷா பந்தன் பத்தி. இதுல பாத்தீங்கன்னா பேனர் இருக்கும், எப்படி வந்து யார் யார் கட்டிருக்காங்கன்னு பேனர் போட்டிருக்கோம். இந்த நூற்றாண்டுக்கு இதை பாப்புலரைஸ் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு வந்து ரவீந்திரநாத் தகோர். அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா சாவித்ரி வந்து யமனுக்கே கட்டுறாங்க.
ரக்ஷாபந்தன், அந்த மாதிரி யார் யார் கட்டுக்க லிஸ்ட் போட்டிருக்கோம், எப்பப்ப கட்டுக்காங்க, ஜூம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கட்டுவாங்க. லக்ஷ்மி வந்து மகாபலிக்கு கட்டுறாங்க, நாகபஞ்சமி எல்லாம் இருக்கு. ஏன்ட்டு ஓணம் திருவோணம் பாத்தீங்களா, ஒண்ணு வந்து அலெக்சாண்டர் கட்டினது அது ஒன்று இருக்கு, இன்னொன்னு கேட்போம். சோ அலெக்சாண்டர் அண்ட் இது புரூரவா கட்டினது, ஒடிஷால பசுக்கு கட்டுறது ரக்ஷாபந்தன். அப்புறம் சச்சி வந்து இந்திராக்கு கட்டினது, வைஃப் ஹஸ்பண்ட்க்கு கட்டினது. சோ பிரதர் சிஸ்டர் மாத்திரம் இல்ல பாருங்க, அதே மாதிரி திரௌபதி வந்து கிருஷ்ணர் கட்டுறது, இதுதான் பிரதர் சிஸ்டர் நீங்க சொல்றது. அதே மாதிரி குந்தி வந்து அபிமன்யு கட்டுறது, கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் சன். லக்ஷ்மி மகாபலி கட்டுறது எல்லாம் இருக்கு ஸ்டோரிஸ். அதே மாதிரி மகாராஜா ரஞ்சித் சிங் கட்டுறது, அது ஒரு நேபாளி ராணி, அது இருக்கு ஒண்ணு. அப்புறம் வந்து இது பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா இந்த கவிதையில அவர் வந்து போயட் வந்து மக்களை கட்டுறாரு. கவிஞர் அவர் கவி, அவரு ராஷ்டிர கவி. அவர் யார் கட்டுற மக்களுக்கு எல்லாம் கட்டுறாரு இந்த கவிதை வச்சு. சோ அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு, என்ன இருக்குன்றது. எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா கட்டுறாங்க பாருங்க. சோ பல விதமா இருக்கு பாத்தீங்களா. யசோதா வந்து கிருஷ்ணர் கட்டுறாங்க, அம்மா வந்து பையனை கட்டுறாங்க. ஒன்னொரு விதம் இருக்கு, நிறைய விதம் இருக்கு. நீங்க ஒன்னு பொறுமையா பகிர்ந்து கூடாங்க. ரைட், அது மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேனர் பண்ணிருக்கு, ஒன்னொன்னா நீங்க பார்க்கலாம். ஆர்டிக்கல் இருக்கு உற்சவம் பத்தி, நிறைய ஒரு 40-50 ஆர்டிக்கல் இருக்கு, ஒரு 4-5 புத்தகம் ஒரு உற்சவம் பத்தி இருக்கு. தயவுசெய்து எல்லாம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வெப்சைட் எங்க இருக்கு மேடம் காட்டிடுவாங்க, பொறுமையா பாருங்க ப்ளீஸ், அதை பார்த்துங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லைக் டு தேங்க் டாக்டர் ரங்கராஜ் பாண்டே அண்ட் டாக்டர் காயத்ரி. பாருங்க இதுல இன்னொன்னு, இது வந்து நீங்க இங்க பேக் போய் பாத்தீங்கன்னா இங்க வந்து இது இருக்கு, கோ பேக். எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா, மைகவ் பிரைம் மினிஸ்டரோட மோடியோட பர்சனல் வெப்சைட், இது மைகவ் வெப்சைட். அங்க வந்து பாரதிய கியான் ஒரு குவிஸ் நடக்கிறாங்க மாசம் மாசம். அது மேடம் எழுதுற கொஸ்டின்ஸ் அது வந்து அங்க வருது குவிஸ். ஸோ இட்ஸ் நேஷனல் குவிஸ். அந்தந்த மாதம் பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குவிஸ் தான் அது அங்க இருக்காது. சோ இங்க போனா ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பத்துல காமிச்ச மாதிரி ஆர்டிகல்ஸ், பிளாக் ஆர்டிகல்ஸ் இங்க படிக்கலாம். அண்ட் தென் பேனர்ஸ் இருக்கு அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாம். அண்ட் ஃபிளிப் புக்ஸ் எல்லாம் இங்கே ஆன்லைன்ல படிக்கலாம். ஒரு புக்கும் அப்படியே ஓபன் பண்ணி படிக்கலாம். ஒரு 100 புக் இருக்கு, படிக்கலாம். நீங்க இல்ல சௌரியம் படிக்கலாம். சோ நம்ம பாரத தேசத்தை பத்தி ஞானம் வந்து நம்ம அழகா தெரிஞ்சு அறிஞ்சு சந்தோஷமா படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பேர் சேர்ந்து 20 பேருக்கு மேல இங்க சேர்ந்து இருந்து இன்ட்ரெஸ்டோட நல்லா கேட்டு எங்கேஜ்டா அனுபவிச்சது வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த 2 hour வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒன் டு டாக்டர் ரங்கராஜ் பாண்டே அண்ட் டு டாக்டர் காயத்ரி, தேங்க்யூ சோ மச். வாயடிச்சு போயிட்டோம் அப்படின்னு. நாங்க வந்து இத செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணா கூட வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஒரு மலப்பு தான் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து இன்னும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் எ ஒண்டர். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. அதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சோ கைண்ட் ஆஃப் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. பை டாக்டர். தேங்க்யூ.